செய்கிறோம். துதி ஆராதனை செய்கிறோம். பிதாவே நன்றி சொல்கிறோம். இயேசுவே நன்றி சொல்கிறோம். பிதாவே நன்றி சொல்கிறோம். இயேசுவே நன்றி சொல்கிறோம். தூய ஆவியே எங்கள் தெய்வமே நன்றி சொல்கிறோம். துதி ஆராதனை செய்கிறோம். துதி ஆராதனை செய்கிறோம். அப்படியே எல்லாரும் கைகளை உயர்த்தி பிதாவே நன்றி சொல்கிறோம். இயேசுவே நன்றி சொல்கிறோம். பிதாவே நன்றி சொல்கிறோம். இயேசுவே நன்றி சொல்கிறோம். தேவன் அருளிய நீர் செய்த எல்லா நன்மைக்கும்
தாழ்த்துகிறோம், எங்களை வெறுமையாக்குகிறோம், எங்களை சமர்ப்பிக்கிறோம். அப்பா, இந்த நாளின் இந்த விசேஷித்த பரிசுத்த ஆராதனை எங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக்கி தாங்க. எங்களோடு பேசுங்க, எங்களோடு இடைபடுங்க. துவக்கம் முதல் முடி மட்டும் எல்லா பாகங்களையும் எங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக்கி தாங்க. பரிசுத்த ஆவியானவர், பரிசுத்த தெய்வம், நீங்க ஆளுகை செய்யுங்க, நீங்க பேசுங்க, நீங்க இடைபடுங்க, நீங்க கிரியை செய்யுங்க. சமாதானத்தோடு அனுப்புங்க. இயேசுவின் நாமத்தில் தாழ்மையோடு செபிக்கிறோம். ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். உட்காரும். ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. வந்திருக்கிறேன் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே. 4வது நாள் இது நம்ம தேவனுடைய சமூகத்தில் கூடுவது. வியாழக்கிழமை, வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமை, இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை. 4 நாட்களிலும் ஆண்டவருடைய சமூகம் நாம் நினைப்பதற்கு அதிகமாகவே இருந்தது. நேற்றைய தினத்தையும் ஆண்டவர் அளவில்லாமல் மகிமையான விதத்தில் நடத்தி தந்தார். மிகுந்த ஆசீர்வாதம். இன்னைக்கு காலமே ஆண்டவர் சொன்னார், வாசனை திரவிய அந்த குப்பி பாட்டில் உடைந்தால் என்ன ஆகுமோ அப்படி ஆசீர்வாதத்தை சபையிலே அவர் வீச பண்ணியிருக்கிறார். ஒரு வாசனை திரவியம் பாட்டில் விழுந்து உடைந்தா என்ன ஆகும்? அந்த எல்கை எங்கிலும் வாசனை, அவ்வளவு வாசனை வீசும். அதே போல சபையிலே ஆசீர்வாதம் என்கிற ஒரு ஊற்று திறக்கப்பட்டிருக்கிறது. வாசனை எப்படி வீசுமோ அப்படி ஆசீர்வாதம் என்கிற ஆண்டுடைய ஆசீர்வாதம் நமக்கு உண்டாயிருக்கிறது. நேற்று இரவு வீட்டுக்கு போக எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 12 மணி கிட்டத்தட்ட ஆயிட்டு. வீட்டுக்கு போறதற்கு எனக்கு 12 மணி ஆயிட்டு. கூட்டம் 4:30-5 மணிக்கு முடிச்சிட்டு, கூட்டம் முடிஞ்ச பிறகு 3 தேவ பிள்ளைகளுக்கு தேவன் செய்த அதிசயம், 3 புதிய சாவியை ஆண்டவர் கையில் கொடுத்தார். ஸோ ஒரு குடும்பத்திற்கு ஒரு ஷோரூம்ல போய் ஒரு புதிய வண்டி, இன்னொரு ஃபேமிலிக்கு இன்னொரு ஷோரூம்ல போய் ஒரு புதிய வண்டி, இன்னொரு தெய்வ பிள்ளைக்கு வீட்டிற்கான ஒரு சாவி. எனக்கு நேற்று அதுலேயே டைம் ஆயிட்டு. ஷோரூமில் தான் நேற்று உட்கார்ந்துருந்தேன். நினையாத வேலை. அப்போ நான் நினச்சேன், ஆண்டவர் 3 நாள் உபாச கூட்டம், 3 ஆசீர்வாதம், 3 சாவி கையில் தர்றீங்களே. நைட்டு 12 மணி இருக்கும், கிட்டத்தட்ட 11:47. எங்கள் விஷ்ணு நகரில் நான் அந்த முக்கிலேருந்து அந்த மேலே போகுத வழியில் போகும்போது மணி 11:47. நினைங்க, மணி 12 மணி வரைக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருந்து இதை நினச்சிட்டு இருக்கும்போதே இந்த சைடில் கிரியாயிட்டு அந்த மனுஷன் வந்து சொல்றான், கொண்டு போங்க. நேற்று உண்மைக்கு அவ்வளவு சந்தோஷம், அவ்வளவு ஹாப்பி. இன்னைக்கெல்லாம் எனக்கு அவ்வளவு ஆனந்தம். ஆண்டவர் சொன்ன அத்தனை விஷயங்களையும் அவர் சொல்றாரு, சீக்கிரமா அல்ல சொல்லு மக்களை,
இன்னைக்கு காலமே அப்படி ஆவியில் ஒரு உணர்வு உண்டானது. வாசனை திரவிய பாட்டில் அந்த பைபிளில் இருக்கல, அந்த பெண்மணி வந்து அந்த பாட்டிலை அந்த குப்பியை அந்த இதை உடைச்சி அந்த தைலத்தை இயேசுவினுடைய பாதத்தில் தலையில் சிரசில் ஊற்றினப்போ அந்த வீடு முழுவதும் நறுமணம் நறுமணம் நறுமணம். அதே எனக்கு காண்பி சொல்கிறாரு, அந்த ஆசீர்வாதம் இருக்குது, அது சபையில் ஊற்றப்பட்டு இருக்கு, திறக்கப்பட்டு இருக்குது. சீக்கிரமா வேகமா அல்ல சொல்லு அப்படிங்கிறார். கை தட்டாண்டா, நல்லா இல்லை உங்க கை தட்டு, தயவு செய்து தட்டவே வேண்டாம். உண்மைக்கும் சொல்ல விளையாட்டு சொல்ல, கை தட்டாண்டா தயவு செய்து, மாத்திரம் கவனிங்க, கேளுங்க. ஸோ அல்ல சொல்லு அப்படிங்கிறார். டிசம்பருக்குள்ள நான் ஏற்கனவே சொன்னேன் தெரியுமா, இந்த டிசம்பர் வந்து ஜனவரிக்குள்ளத, மே மாதத்துக்குள்ளத, ஜூன் மாதத்துக்குள்ளத, நமக்குள்ளது பெண்டிங்கெல்லாம் இப்படி பிடிச்சி வச்சிடும். இப்படி பிடிச்சி வச்சோம், விடாது, ஒன்றும் வெளியில் விடாது, பிடிச்சி வச்சிடும். அங்கே பெறலையா, ஆனால் ஏன் வேலை, நான் உனக்கு தந்தே ஆகும்னு சொல்லி பிடிச்சி அவ்வளோத்தையும் கொடுத்துட்ருக்கு. பார்த்தீங்களா, டிசம்பர் கொடுத்துட்ருக்கு. நிறையா பேருக்கு செய்துட்ருக்கு. எனக்கு உண்மைக்கும் ஆச்சரியமாக இருந்தது. ஸோ வெள்ளிக்கிழமை உபாச ஜபத்தில் ஆண்டவர் பேசினார்ல, செய்தி வேலையில் திடீர்னு நிப்பாட்டி ஹிந்தியில் சொன்ன ஞாபகம் இருக்கா? எந்த குடும்பத்திற்கு எந்த ஆளுக்கு தெரியாது, எனக்கு तमिल फैमिली है, हिंदी फैमिली है, कौन है मुझे नहीं मालूम, लेकिन परमेश्वर गाड़ी दे रहा है उनको, गाड़ी ले रहे, बुकिंग कर रहे. சொன்னாரா இல்லையா? ஆமாம், அப்போ சொல்லுங்களே, மற்றவங்க என்ன ஒரு மாதிரி பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க, இவர் போய் சொல்றாருன்னு. ஸோ எந்தெந்த விஷயத்தில் ஆண்டவர் சொன்னாரோ அந்தந்த விஷயங்கள் ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுக்கு ஒரே நாளில் உதவி செய்துட்டார் பாருங்க. ஆமாம், உங்களுக்கு வரல அப்படிங்கிறீங்களோ? ஸோ ஆண்டோடைய ஒரு தயவு, ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளை நினைத்து. என் மனைவி கூட இன்னைக்கு காலமே ஒரு நல்ல சாட்சி சொன்ன பாருங்க. அவள் தனியாக ஜோமிட்டு இருந்திருக்கிறா வீட்டில். அவள் ஜோம் பண்ண விஷயங்களை எல்லாம் நேற்று உபாச கூட்டத்தில் ஆண்டவர் முதல்ல என்கிட்ட சொன்னது அதை, என் மனைவியினுடைய தலையில் கை வச்சு ஜெபிக்க சொல்லி ப்ளஸ் பண்ண சொல்லி. அப்போ ஆண்டவர் சொன்ன வார்த்தைகளை நான் சொன்னேன். நீங்கள் உங்களுக்கு நல்லா தெரியும் உங்களுக்கு. ஸோ சில தேவ பிள்ளைகள் பேரையும் நான் சொன்னேன். ஸோ அதே விஷயம் காரியங்களை எல்லாம் அவள் வச்சு ஜோமிட்டு இருந்திருக்கிறா அந்த விஷயத்தை. அப்போ அவள் ஒன்று சொல்லியிருக்கிறா, இவங்க இந்த காரியத்திற்கெல்லாம் எனக்கு கிருபை மட்டும் தாங்க ஆண்டவரே, வேற ஒன்றும் வேண்டாம், கிருபை 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 கிருபைன்னு அவள் கிருபைன்னு சொல்லிகிட்டே இருந்திருக்கிறா. ஆண்டவர் சொன்னார், தலையில் கை வச்சு கிருபை கிருபைன்னு சொல்லி என்கிட்ட சொன்னார். நான் அதை மாத்திரம் சொல்லிட்டு இருக்கிறேன். நீ காலமே ஆச்சரியமாக சொல்கிற சாட்சி. இஸ்ரவேலில் தீர்க்கதரிசி உண்டு. ஆச்சரியமா இருக்க ஒவ்வொரு காரியங்களையும் பாருங்க. நான் சொல்ல கிரியை நடக்குது, அந்த கிரியை எனக்கு ஆச்சரியமா இருக்கு. நேற்று ஆமா, அது எவ்வளவு பெரிய மிராக்கல் தெரியுமா? நினைக்க முடியாத அளவுக்கு காரியங்கள் ஆண்டவர் செய்கிறார் பாருங்க. ஒன்றும் வேஸ்ட் ஆகல, ஒரு வார்த்தை கூட தரையில் விடல் ஆண்டவர். ஆண்டவர் பேரை சொன்னார், ஊர் பேர்லாம் சொன்னார். அது பட்டி, என்ன பட்டிமா, செகடி பட்டி, என்ன பட்டி பாருங்க. எவ்வளோ காரியங்கள் உண்மைக்கு ஆச்சரியம். இன்னும் நிறையா பேர் இருக்கிறாங்க, சாட்சி சொல்லுவாங்க, நீங்கள் கேளுங்க, ஆச்சரியமாக இருக்கும். ஆண்டவர் பேசின விதங்கள் வெள்ளிக்கிழமை வியாழக்கிழமை முதல் நாளிலிருந்தே பயங்கரமான விதத்தில். எந்த ஊழியக்காரர் வரல வெளியிலேருந்து, ஒரே ஒரு ஊழியக்காரர் மாரநாத சபையில் இருக்கிறவர் தான் வந்தார், வேற ஒருத்தரும் வரல. ஆனால் ஆவியானவர் பலமாய் கிரியை செய்தார். வியாழக்கிழமை, வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமை, இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமையும் பயங்கரமான ஒரு காரியம் நடக்க போகுது. அதனால தான் நான் ஆரம்பத்துலேருந்தே பேசிக்கிட்டு இருக்கேன், பாட ஆரம்பிக்கலை. இன்னைக்கும் இருக்குது. நான் திரும்ப சொல்கிறேன், அந்த பாட்டில் விழுந்துட்டு கீழே அந்த வாசனை திரவி, அந்த பெண்மணி இயேசுனுடைய சிரசில் அந்த பரிமள தைலத்தை பூசினவள், அந்த பாதத்தில் பூசினவள் எப்படி அதை உடைத்தாள். பைபிளில் எழுதிருக்கு வசனத்தில், அதை உடைத்தாள். அதை அந்த வெள்ளைக்கல் பரணியை அப்படின்னு எழுதியிருக்கும், வெள்ளைக்கல் பரணியை உடைத்தாள் அப்படின்னு. உடைத்த உடனே பூரா கமகமகமன்னு வாசனை அடித்தது போல. பரிசுத்த ஆவியானவர் சொன்னார், இன்னைக்கு ஆண்டுடைய ஆசீர்வாதம் என்கிற ஒரு காரியம் அப்படியே உடைக்கப்பட்டு இருக்கிறது. அல்ல சொல்லு மக்களை,
டிசம்பரில் இந்த நாளில் அதுவும் அல்லுனா தான் உண்டு, இந்த நாளில் அல்லுனா தான் உண்டு. நெக்ஸ்ட்டு இயர்லலாம் வந்துடாதீங்க, ஒன்றும் கிடைக்காது. உண்மைக்குன்னு சொல்கிறேன், ஒன்றும் தரமாட்டார் ஆண்டவர். நெக்ஸ்ட் இயர் ஒரு வருஷம் ஒன்றும் கிடைக்காது. அடுத்த வருஷத்திற்கும் பெற வேண்டியதை இப்போ பெற சொல்லு அப்படின்னாரு என்கிட்ட. இப்போ எல்லாம் பெற்றுக்கிட்டு 2024 ஜூலையில் உட்கார்ந்து அனுபவிச்சுட்ருங்க. அப்போ ஓடக்கூடாது யாரும், அப்போ கை கால் போட்டு அடிக்கக்கூடாது. அது அமர்ந்திருந்து நம்ம அனுபவிக்க வேண்டியது. ஆனால் இப்போ பெற வேண்டியது. அதனால் சொல்லியிருந்தேன், திரும்ப தெரியாதவங்களுக்கு நீங்கள் இன்னைக்கு வந்திருந்தா தயவுசெய்து ஆண்டவர் ஒரு ஆசீர்வாதத்தை வச்சிருக்கிறார். உங்கள் குடும்பத்திற்கு, உங்கள் பிள்ளைகளுக்கு, உங்கள் காரியத்திற்கு வச்சிருக்கிறார். விட்டுறாதீங்க தயவுசெய்து, விட்டுறாதீங்க தயவுசெய்து. இன்னைக்கு ஆராதனையோ ஜபமோ எது நடக்குதோ எல்லாத்துலேயும் ரொம்ப கவனமாக இருங்க, ரொம்ப ஆர்வமாக இருங்க. ஏன்னா இன்னைக்கு தான் ஏதோ ஒன்று உங்களுக்கு ஆண்டவர் செய்ய போகிறார். 4வது நாள், கடைசி நாள். இன்னைக்கு 4வது நாள் நம்ம உபவாசத்தோடு தான் இருக்கிறோம். ஸோ இந்த 4வது நாள்லையும் ஏதோ ஒரு காரியம் ஆண்டவர் உங்களுக்கு வச்சிருக்கிறார், கட்டாயம் தருவார். ஆமேன். காலமே இவ்வளோ பெரிய ஒரு மீன் பாருங்க, உண்மைக்கும் இவ்வளோ பெரிய மீன் இருக்கும்னு நினைக்கிறேன். இவ்வளோ தடியில் இருக்கும் மீன், என்ன அழகான மீன் தெரியுமா? அந்த மீனை நம்ம ஓபேத்து குனிஞ்சிட்டான். இப்பவுமே குனிஞ்சிட்டியே. ஓபேத் அப்படியே பிடிச்சான். பிடிச்சு அப்படியே கொண்டு வந்து என்கிட்ட மனப்பூர்வமாக அப்படி கொண்டு வந்து தாரான். நான் மனப்பூர்வமாக அதை அப்படியே வாங்குறேன். அந்த மீன் என்ன மாதிரியாக இருந்தது தெரியுமா? இவ்வளோ பெருசு இருக்கும். காலமே ஆண்டவர் காண்பிக்கிறார் பாருங்க. நம்ம சபையில் உள்ள பிள்ளைகள் மூலமாகவும் ஊழியத்திற்கு காரியங்கள் நடக்கும் அப்படிங்கிறத காண்பிக்கிறார். நேற்று எல்லாருக்காகவும் விசேஷமாக எண்ணெய் பூசி ஜெபிக்கப்பட்டது. சின்ன பிள்ளைகளுக்காகவும் ஆண்டவர் சொன்னார் எல்லாருடைய தலையில் எண்ணெய் பூசி ஜெபம்னு சொல்லி. ஸோ கடைசி நாள் நேற்று எல்லாரையும் ஆசீர்வதித்து அபிஷேகித்து ஜெபித்து இருக்கிறோம். ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். ஹல்லேலூயா. இன்றைக்கு நம்முடைய மத்தியில் எழுந்தருளி இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் பயங்கரமான ஒரு வைராக்கியத்தோடு இந்த பலிபீடத்திலே அவர் நிற்கிறார் பாருங்க. இந்த நாளிலும் அவர் பெரிய காரியங்களை நமக்கு செய்ய போகிறார். அதிகமான பாடல் பாட முடியாது, ஏற்கனவே நல்ல பாடல்களை பாட ஆண்டவர் நமக்கு உதவி செய்தார். ஒரு 2 அல்லது 3 பாடல்கள் மாத்திரம் பாடி ஆண்டவர் நாமத்தை நம்ம மகிமைப்படுத்துவோம். போற்றி துதிப்போம் எம் தேவ தேவனை புதிய இதயமுடனே. போற்றி துதிப்போம் நம் தேவ தேவனை புதிய இதயமுடனே. இயேசு என்னும் நாமமே
முன்னால கொஞ்சம் கொஞ்சம் இடம் விட்டு வாங்க. பெண்கள் பகுதியில் நல்ல வாங்க. ஆமாம், எஸ். கொஞ்சம் கொஞ்சம் முயற்சி பண்ணுங்க. பின்னால் நம்ம சகோதரர்களுக்கு சகோதரிகளுக்கு கொஞ்சம் ரொம்பலாம் வேண்டாம். ஏன்னா நம்ம காலமே வந்து உட்கார்ந்துருக்குறோம். நம்ம கொஞ்சமாவது ஃப்ரீயாக உட்காரணும். ஆமாம், சரி, ஓகே. ஆமென், ஆமென். தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன் என்கிற பாடல் பாடி ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்துவோம். தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். எதினால் இது எதினால் நீர் என்னோடு வருவதினால், எதினால் இது எதினால் நீர் என்னோடு இருப்பதினால். தேவா நான் எதினால் விசேஷித்தவன்,
ஒரு பாடல் மாத்திரம் சீக்கிரமாக நமக்கு முடிக்கணும். ஏன்னா நான் சொன்ன போல் நமக்கு ஹிந்தி மக்கள் செகண்ட் எல்லாம் வந்து வெளியில் நிற்பாங்க, குமிஞ்சு நிற்பாங்க. ஹிந்தி மக்கள் செகண்ட் ஹிந்தி ஜெபத்துக்கு. அதனால் நம்ம எவ்வளோ முடியுமோ அவ்வளோ வேகமாக, திருவிருந்து வேறு நமக்கு இருக்குது. அதனால் எவ்வளோ வேகத்தில் முடியுமோ அவ்வளோ வேகத்தில் நம்ம சீக்கிரமாக முடித்து ஆசீர்வாதத்தோடு சமாதானத்தோடு வீட்டுக்கு கடந்து செல்வோம். ஆமேன்னு சொல்ல மாட்டேல? சொன்னெல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டுருவியலே. சரி, ஒரே ஒரு हिंदी பாடல் மாத்திரம். एक केवल हिंदी गीत गाएंगे. ஏன்னா ஹிந்தி மக்களை சொன்னால் கேட்க மாட்டேக்கு. காலமே வந்து 5 வருது, மதியம் 15 வருது, பங்காக வருது. ஆமாம், செகண்ட் இதில் வாங்கினா அவங்க இதில் தான் வந்திருக்கிறாங்க. என்ன பண்ண? சரி, ஒரு பாடல் மாத்திரம் பாடிடுவோம். இனி உள்ள நாட்களில் அவங்களுக்காக பாடல் பாட வேண்டாம். நம்ம தமிழே ஆமாம் கேட்க மாட்டேக்கு. ओके, बजले बजले गीत गाएंगे, यीशु को महिमा देते हुए. बजले 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 यीशु नाम, बजले 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 यीशु नाम, बजले 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 यीशु नाम, बजले 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 यीशु नाम. यीशु नाम में मुक्ति, यीशु नाम में शांति, यीशु नाम में मुक्ति, यीशु नाम में शक्ति. तो बजले 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 यीशु नाम, बजले 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 यीशु नाम, बजले 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 यीशु नाम, बजले 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 यीशु नाम. हम ना डरेंगे अब शैतान से, जिएंगे जीवन बड़ी शान से, मारेंगे पीटेंगे भगाएंगे शैतान को यीशु के नाम से. हम ना डरेंगे अब शैतान से, जिएंगे जीवन बड़ी शान से, मारेंगे पीटेंगे भगाएंगे शैतान को यीशु के नाम से. कितना सामर्थी है यीशु नाम, उसके नामों को करो सलाम. कितना सामर्थी है यीशु नाम, उसके नामों को करो सलाम. तो बजले 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 यीशु नाम, बजले 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 यीशु नाम, बजले 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 यीशु नाम, बजले 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 यीशु नाम. डरना नहीं, यीशु साथ है, सर पर तेरे उसी का हाथ है. जिए ये जीवन अब बिंदास तू, चाहे कोई भी हालात है. डरना नहीं, यीशु साथ है, सर पर तेरे उसी का हाथ है. जिए ये जीवन अब बिंदास तू, चाहे कोई भी हालात है. यीशु नाम से नाता जोड़ दे, दुनिया की टेंशन छोड़ दे. यीशु नाम से नाता जोड़ दे, दुनिया की टेंशन छोड़ दे. तो बजले 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 यीशु नाम, बजले 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 यीशु नाम, बजले 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 यीशु नाम, बजले 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 यीशु नाम. यीशु नाम में मुक्ति, यीशु नाम में शक्ति, यीशु नाम में मुक्ति, यीशु नाम में शांति. तो बजले 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 यीशु नाम, बजले 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 यीशु नाम, बजले 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 यीशु नाम, बजले 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 यीशु नाम. आमेन आमेन हालेलुया. ஏசப்பா கண்ணை வைக்குங்கப்பா, எங்களை இடத்த தாங்கப்பா. எங்கள் மக்களுக்கு உதவி பண்ணுங்க. நல்லா கொஞ்சம் விசாலமாக ஃப்ரீயாக நல்லா உட்கார. ஆண்டவர் எனக்கு சொல்லுறார் சொல்ல. परमेश्वर मुझे बोलने के लिए बोल रहे हैं, கவனிங்க. ध्यान दीजिए. உங்க விஷயத்தை ஆண்டவர் சொல்றாரு. आपके विषय के बारे में परमेश्वर ने कहा.
ஒரே ஒரு விஷயம் நல்லா கவனமா கேளுங்க. एक एक विषय है, अच्छा ध्यान से सुनिए. ஆண்டவர் சொல்றாரு, परमेश्वर कहते हैं உனக்குள்ளது கை தட்டக்கூடாது, யாரும் மாத்திரம் கேளுங்க. ताली नहीं बजाना है, सिर्फ सुनिए. உனக்குள்ளது तेरा जो है, எதெல்லாம் ரிப்பேர் ஆகி கிடக்குதோ, जो जो रिपेयर होकर पड़ा है, எதெல்லாம் உங்களுக்குள்ளது आपका जो भी है பழுதாகி கிடக்கிறதோ, वो बिगड़ कर जो पड़ा है, ஆண்டவர் சொல்கிறார், परमेश्वर कहते हैं என்னுடைய காருண்யத்தினால என்னுடைய ஸ்நேகத்தினால मेरी करुणा से और मेरी जो प्रेम से, நான் அத உனக்கு நாளைய தினத்துல, उससे मैं कल के दिन में, நல்லா கேளுங்க, अच्छा सुनिए, நாளைய தினத்துல कल के दिन में அத உனக்காக उससे तेरे लिए என் காருண்யத்தினால என்னுடைய அன்புனால मेरी करुणा और प्रेम के द्वारा நான் அதை சரிப்படுத்த போகிறேன். मैं उसे सही करने वाला हूँ. आमीन. கை இல்ல, உண்மைக்கு சொல்ற, கை தட்டண்டா எனக்கு பிடிக்கல, ताली மாத்திரம் ஏற்றுக்கொள்ளுங்க. सिर्फ उसे स्वीकार लो. நாளைய தினத்துல कल के दिन में லேமா ரேபா சேட்டே லேர்மா சேட்டே, நாளைய தினத்துல திங்கள் கிழமை, कल के दिन सोमवार के दिन நாளையில இருந்து உன்னுடைய ரிப்பேர் ஆன காரியங்களுக்கு வேலை ஆரம்பிக்கும். कल से जो रिपेयर हो गया आपका, जो उसका काम शुरू होने वाला है. ஆனா ஒரு பக்கம் लेकिन एक तरफ में எனக்கு என்ன தெரியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, मुझे क्या दिखाई दे रहा है, அதிகமாக இது अधिक से இங்க மாத்திரம் அல்ல, केवल इधर ही नहीं, தமிழ்நாடு பக்கமாகவும் தெரியுது எனக்கு. तमिलनाडु की दिशा में भी दिखाई दे रहा சோ है. உனக்கு இங்கன்னு மாத்திரம் இல்ல, तुझे यहाँ पर केवल नहीं, அங்க ஊரு பக்கமாக உனக்கு எது ரிப்பேர் ஆகி கிடக்குதோ, गांव में भी जो रिपेयर होकर पड़ा है, தெளிவாய் ஆவியானவர் எனக்கு காண்பிக்கிறார், என்னோடு பேசுகிறார். साफ रीति से पवित्र आत्मा मुझे दिखा रहे हैं और मुझसे बात कर रहे हैं. எது உனக்கு பழுதாகி கிடக்குதோ ஊர்ல, जो तेरे लिए खराब होकर पड़ा है गांव में, அத நான் உனக்கு சரிப்படுத்துவேன் அப்படின்னு சொல்றாரு. उसे मैं तेरे लिए सही करूंगा करके என்னுடைய परमेश्वर कहते हैं. காருண்யத்தினால, मेरी करुणा के द्वारा, என்னுடைய ஸ்நேகத்தினால मेरे प्यार के द्वारा நான் உனக்கு அதை சரிப்படுத்தி தருவேன். मैं उसे तेरे लिए ठीक कर कर दूंगा. ஒருவேளை பாலாகி கூட கிடக்கலாம், ऐसे ही खराब होकर बिगड़ कर पड़ा रहेगा. பழுது மாத்திரமல்ல, केवल रिपेयर नहीं, பாலாகி கூட கிடக்கலாம். एकदम उजाड़ कर भी पड़ा रहेगा. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, लेकिन परमेश्वर कहते நான் हैं திரும்ப मैं वापस உன் கால்ல तेरे पाँव में அத மாட்டுவேன், उसे मैं लगाऊंगा, உன் கால்ல तेरे पाँव அத में திரும்ப மாட்டுவேன், वापस उसे मैं पहनाऊंगा, திரும்ப உன் கால்ல அது மாட்டப்படும். वापस तेरे पाँव में वो पहनाया என்ன जाएगा. காரியம் எனக்கு தெரியாது, ஆவியானவர் சொல்லுகிறத தெளிவாய் உணர்த்துகிறத நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். क्या बात है मैं नहीं जानता हूँ, लेकिन पवित्र आत्मा साफ रीति से जो महसूस दिला रहा है वो मैं बता रहा So, हूँ. எனக்கு தெரியும் ஆவியானவர் இருக்கிறத தான் சொல்லுவார். मैं जानता हूँ पवित्र आत्मा जो है उसे ही So, कहेंगे. யார் அப்படிப்பட்ட காரியத்துல வந்திருக்கிறீர்களோ, कौन वैसे बात में आए हैं, என்னுடைய இந்த நிலைமைகள் பழுதாகி கிடக்கிறது, मेरा ये हालात जो है ऐसे खराब होकर पड़ा है, ஒருவேளை வீடாக கூட இருக்கலாம், घर भी हो सकता है, ரிப்பேர் பண்ண முடியாம கிடக்குது என் வீடு, रिपेयर कर बिना वो पड़ा ஆனா है இந்த मेरा घर. காலை வேளையிலே इस सुबह के समय ஆவியானவர் சொல்லுகிறார், पवित्र आत्मा कहते हैं அத உனக்காக எப்படி என்ன செய்யணுமோ அதை செய்து தருவாரா. उसे तेरे लिए कैसे करना है उसे करा कर देंगे. உன் வீட்டு பக்கமாக तेरे घर के बाजू में டிராக்டர் வரணுமோ, ट्रैक्टर आना है क्या, இல்ல எந்த வாகனம், या जो गाड़ी, இல்ல எந்த டெம்போ, या जो टेम्पो, இல்ல எந்த வண்டி வரணுமோ, या कोई वाहन आना है, அத கூட உனக்காக ஆண்டவர் அனுப்பி விடுவாரு. उसे भी तेरे लिए परमेश्वर भेजेंगे. இப்போ இருளாய் கிடக்கலாம், अभी वो अंधकार पड़ा रहेगा, இப்போ இருளா கிடக்கலாம், अभी वो अंधेरे में पड़ा हो सकता இப்போ है, இருளாய் இருக்கலாம். अभी वो अंधकार में हो ஆனா सकता है, ஆண்டவர் அத ஊதி लेकिन परमेश्वर उसे फूंक அதில் உள்ள कर தூசிகளை நீக்கி, उसके धूल को அதில் हटाकर உள்ள துரும்புகளை களிம்புகளை நீக்கி उसके जो नहीं चाहिए ऐसी वस्तु को அது திரும்ப हटाकर உனக்காக அந்த
அந்த காரியத்தை அந்த மஷீனும் அந்த காரியத்தை ஸ்டார்ட் பண்ண போகிறார். वापस तेरे लिए वो मशीन या वो काम को शुरू करने वाले हैं। 2024 அது உனக்கு நல்லா ஓட போகுது. 2024वां साल तेरे लिए वो अच्छा वो भागने அது वाला है, உனக்கு நல்லா கை கொடுக்கும். वो अच्छा साथ देने वाला है। இது ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை இந்த காலை வேளையில. परमेश्वर बोलने वाला शब्द है सुबह के समय। இந்த வார்த்தையை பிடித்துக் கொள்ளுங்க. इस वचन को पकड़ लीजिए, இந்த வார்த்தையை கொண்டு போங்க. इस वचन को लेकर जाओ। எங்க உங்களுக்காக பழுது பார்க்கப்படணுமோ அங்க பழுது பார்க்கிற வேலையை கர்த்தருடைய ஆவியானவர் நாளையிலிருந்து திங்கள் கிழமையிலிருந்து செய்வார். जहां आपके लिए जो रिपेयर है ठीक करना है, उस ठीक करने का काम को पवित्र आत्मा कल सोमवार के दिन से वो शुरू करने वाले। ஆமென். இது நல்லா இருக்குது. ये अच्छा கை தட்டினெல்லாம் ஒன்றும் சரிபட மாட்டேங்குது. ताली बजाएंगे तो कुछ ठीक नहीं लग रहा है। சிலருடைய காதுல கூட வம்பாயிருது. कुछ लोग के कानों में भी वो சரி, உணர்ந்து கொள்ளணும். நம்ம महसूस करना है। இப்ப நம்ம ஜெபிக்க போகிறோம். अभी हम प्रार्थना करने ஆனா वाले हैं, இப்படியே உட்கார்ந்துருங்க. लेकिन ऐसे बैठिए। ஏன்னா நம்ம கிழக்கையும் அசைய முடியாது, மேற்கையும் அசைய முடியாது, हम इस तरफ उस तरफ हिल नहीं पाएंगे, தெற்கையும் அசைய முடியாது, வடக்கையும் அசைய हम முடியாது. चारों दिशा में हम हिल नहीं पा रहे हैं। நாலு பக்கமும் நம்மை சூழ்ந்திருக்கிறார்கள். चारों तरफ हमें घेरे हुए हैं, முன்னும் பின்னும் என்னை நெருக்கி आगे और पीछे मुझे दबाकर உம்கரம் வைக்கின்றி. आपके हाथ को रखते हैं। சோ மன்னிச்சுக்கிடுங்க. क्षमा कीजिए। நான் உண்மைக்கு எனக்கு காலமே பூரா அததான், என் மைண்ட் பூரா அதுதான் இருந்தது. मेरे दिमाग में पूरा यही भरा था। எப்படியும் कैसे तो டிசம்பர்ல दिसंबर में உசுரே போனாலும் பரவாயில்ல செய்து ஆகணும் அப்படின்னு. जान जाए तो भी चलेगा, लेकिन करना ही पड़ेगा, செய்தே ஆகணும். करना ही என்ன पड़ेगा। வேணி விசாலமாக்கணும். विशाल बनाना है, ஆக்கணுமா இல்லையா? हाँ करना ही, ஆயே ஆகணும். होना ही चाहिए, வேற வழி இல்ல, और कोई मार्ग வேற नहीं, ஆப்ஷனே கிடையாது. और कोई रास्ता नहीं है। ஆண்டவர் அதை செய்வாராக. परमेश्वर से करेंगे। आमीन। அழகா சிரிக்கிறானே சிங்கம். சரி, சோ ஆண்டவர் செய்வார். அப்படியே உட்கார்ந்துக்கிட்டு ஒரு 2 நிமிடம் மாத்திரம், ऐसे बैठकर केवल 2 मिनट। கொஞ்சம் ஆமென். தேவன் அருளிய சொல்லி முடியா ஈவுக்கு கை தட்டாண்டா, கை தட்டாண்டா, கையை உயர்த்திடுங்க. சரி, ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. परमेश्वर आपको आशीष करेंगे। ஆண்டவர் பேசின अनेक விஷயங்கள் உண்டு. கவனிங்க பின்னால. पीछे ध्यान दीजिए, परमेश्वर बात किए अनेक विषय है, अनेक விஷயங்கள், बहुत सारे विषय, ஆண்டவர் பேசின விஷயங்கள், परमेश्वर बात किए गए विषय 3 நாளும் ஆண்டவர் பேசி இருக்கிறார். तीनों दिन परमेश्वर बात किए हैं। 4வது நாளும் அதே 1 சாமுவேல்ல இருந்து தான் நம்ம தியானிக்க போகிறோம். चौथा दिन भी वही पहला शमूएल की पुस्तक से हम अध्ययन करेंगे। வியாழக்கிழமை 1 சாமுவேல் 17 34 35, और गुरुवार के दिन भी पहला शमूएल की पुस्तक उसमें 17वां अध्याय 34-35 वचन। வெள்ளிக்கிழமை அதே சொன்னார், शुक्रवार को भी वही बोले, சனிக்கிழமை அதே சொன்னார், शनिवार
गुरुवार को भी वही बोले। இன்னைக்கும் நாம் அதை தான் தியானிக்க आज போகிறோம். भी हम उससे ही अध्ययन करने वाले हैं, ஆனா வித்தியாசமான விதத்துல இன்றைக்கு நம்ம தியானிக்க लेकिन போகிறோம். अलग प्रकार से आज हम अध्ययन करने वाले ஏன்னா हैं। ஒவ்வொரு நாளும் அந்த வசனம் வித்தியாசமா இருந்தது. हर एक दिन वो वचन अलग अलग लगा, எனக்கே ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. मेरे लिए बहुत अचंभव लगा। நான் அந்த வசனத்தை தியானிக்கல, मैं उस वचन को अध्ययन नहीं किया, அதை வாசிக்கவும் இல்ல, उसे पढ़ा भी नहीं, அதை பார்க்கவும் இல்ல. उसे देखा भी இங்க नहीं। வந்து நிக்கும் போது यहाँ पर आके खड़े रहते ஆவியானவர் समय சொல்வார் அந்த வசனத்தை சொல்லு அப்படிம்பாரு. पवित्र आत्मा बोलते उस वचन को बोलना। அதுல இருக்கிற விளக்கங்கள் பாயிண்ட்கள் எல்லாமே ஆவியானவர் தான் கொடுத்தது. उसमें के जो भी वर्णन है और उसका पॉइंट सब पवित्र आत्मा दिए। சோ இன்னைக்கு எனக்கு சொல்றாரு அதை நீ சொல்லு. आज भी कहते हैं उसे बताना, ஆனா வியாழக்கிழமை சொல்லாதது, लेकिन गुरुवार में जो बोले नहीं, வெள்ளிக்கிழமை जो சொல்லாதது, शुक्रवार नहीं बोले, சனிக்கிழமை जो சொல்லாதது, शनिवार को नहीं ஒரு बोले, வித்தியாசமான பாயிண்டோட இன்னைக்கும் சொல்லுங்க. एक अलग प्रकार के पॉइंट के साथ आज भी बोलना। உங்களுக்கு ஆசீர்வாதமா இருந்துச்சா வசனம்? आपके लिए आशीषदायक रहा क्या वचन? அப்ப யாரும் சாட்சி சொன்ன மாதிரி இல்லையே, ஒரே ஒரு ஆத்மா மாத்திரம் சொல்லுச்சு. कोई ऐसे गवाही नहीं बोले, एक ही केवल என் व्यक्ति ने வார்த்தையை நான் மகிமைப்படுத்துவேன்னு இயேசு சொன்னாரே, बोला, तेरे वचन को मैं महिमा करूंगा करके यीशु ने बोले, அந்த வார்த்தையை மகிமைப்படுத்துங்க. उस वचन को महिमा करो। பாஸ்டரை வேண்டாம், पास्टर को नहीं, மனுஷனை வேண்டாம், इंसान को नहीं, ஆண்டவருடைய வார்த்தையை மகிமைப்படுத்துங்க. परमेश्वर के जो वचन को महिमा दो, அதான் நமக்கு ரொம்ப முக்கியம். वही हमारे लिए बहुत मुख्य है। பாஸ்டர்லாம் போயிருவாரு, पास्टर चले जाएंगे, ஆனா ஆண்டவர் தான் போக மாட்டாரு. लेकिन परमेश्वर नहीं जाएंगे। ஆமென். हमें பாஸ்டர் எல்லாம் முக்கியம், பாஸ்டரால ஒன்றும் ஆகாது. पास्टर के द्वारा कुछ नहीं होता है, ஜஸ்ட் ஒரு வேலை செய்கிறவர் அவ்வளவுதான். सिर्फ एक काम करने वाला व्यक्ति ஆனா होता है, ஆண்டவர் தான் நமக்கு முக்கியம். लेकिन परमेश्वर ही हमारे लिए मुख्य है। ஒரே ஒரு செகண்ட் நொடி உங்களுக்கு தரேன். एक ही एक क्षण में दे रहा हूँ, நீங்க ஸ்பீடா ஒரு வேலை செய்யணும். आप तेजी से ही काम करना है। செய்வீங்களா? करेंगे क्या? எதுக்கு அதை செய்யணும் அப்படின்னா, किस लिए इसे करना है? இந்த பக்கத்துல இருக்கிறவங்களுடைய கண்ணு திறந்திருக்கா பார்க்கணும், इस तरफ जो है बैठे उनका आंख खुला है क्या இந்த देखो, பக்கத்துல இருக்கிறவங்க கண்ணு திறந்திருக்கா பார்க்கணும். और इस बाजू में जो ஆனா बैठे उनका आंख खुला எப்படின்னா, है कैसा, ऐसे झटक से, ஆமா நீங்க இப்படியே பார்த்துருந்தீங்கன்னா கோவம் வந்து குத்திடுவாங்க மூக்குல. ऐसे उनको देखे रहेंगे तो गुस्सा आके वो आपके मुंह में फिर कटोस मार அப்படி வேகமா இப்படி பார்த்துட்டு இப்படி பார்த்து तेजी से ऐसे ऐसे देख लो। போச்சு போ. ஏ பாருங்க, என்ன பார்க்காதீங்க, அங்க பாரு. पास्टर को मत देखो, आपके आजू बाजू में देखो। தூய ஆவியே எங்கள் தெய்வமே நன்றி சொல்கிறோ, துதியா பிதாவே
இனி ஒரு 20-25 நிமிஷம் 20 या 25 मिनट கொஞ்சம் கவனிக்கணும் நீங்க. थोड़ा ध्यान देना ஏன்னா ஆண்டவர் பேசுவார். क्योंकि परमेश्वर बात करेंगे. ஆண்டவர் ஒரு 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 எஸ் லார்ட், தேங்க் யூ லார்ட், எஸ் லார்ட். ஆண்டவர் பேசுவார் பிரியமானவர்களே. परमेश्वर बात करेंगे प्रिय लोगों. ஆண்டவர் உங்களோடு பேச போகிறார். परमेश्वर आपसे बात करने वाले हैं. எனக்கு ஆண்டவர் சொல்லுகிறத நான் சொல்ல போகிறேன். मेरे लिए परमेश्वर जो बोलने वाले हैं उसे मैं बताने वाला हूं. ஆண்டவர் என்ன வார்த்தையை சொல்லுவாரோ परमेश्वर जो वचन को बोलेंगे அத உங்களுக்கு சொல்லுவேன். उसे मैं आपके लिए அது बताऊंगा. உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாகும். वो आपके लिए बहुत आशीषदायक बनेगा. அது ஒரு பெரிய நன்மையாகும் உங்களுக்கு. वो आपके लिए बहुत बड़ा भलाई बनेगा. உங்க குடும்பத்துல, आपके परिवार உங்க में, வீட்டுல आपके घर में ஒரு காரியத்தை एक काम को கர்த்தருடைய ஆவியானவர் परमेश्वर की आत्मा நிச்சயமாகவே जरूर இந்த மாதத்திலே செய்வார் பிரியமானவர்களே. इस महीने में करेंगे प्रिय நான் लोगों. சொன்னது போல யாரும் கைத்தட்ட கூடாது. मैंने जैसे बोला कोई மாத்திரம் ताली நீங்க नहीं बजाना ஆமென்னு है. சொல்லி ஏற்றுக்கொள்ளுங்க. सिर्फ आमीन बोलकर आप சரியா? स्वीकार ஏன்னா लो. மற்றவங்களுக்கும் அப்ப தெளிவா கேட்கும் அது. बाकी लोग के लिए भी बराबर सुनाई அதனால देगा. யாரும் கைத்தட்டாண்டா, कोई ताली ना மாத்திரம் बजाए, ஆமென் சொல்லி ஏற்றுக்கொள்ளுங்க. उसे आमीन बोलकर स्वीकार लो. இப்போ 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 வாசிக்கு போறேனா, अभी मैं उसे पढ़ने वाला हूँ. வாசிக்கு போறேனா, काशी में जा रहा हूँ. கவனிங்க நல்லா. ध्यान दीजिए. ஓகே, நல்லா கவனிங்க. अच्छा ध्यान दीजिए. ஆண்டவர் परमेश्वर இந்த மாதத்திலே इस महीने में நான் வாசிக்கு போறேன், திரும்ப வாசிக்கு मैं போறேன். वापस वाशी में जा रहा हूँ. வாசில கொண்டு போறார் ஆவியானவர். वाशी में पवित्र आत्मा ले जा பரிசுத்த रहे हैं. ஆவியானவர் கொண்டு போகிறார். पवित्र आत्मा ले जा நல்லா रहे हैं. கவனிங்க. अच्छा ध्यान இந்த दीजिए. மாதத்திலே, इस महीने में இந்த மாதத்திலே इस महीने में ஏற்கனவே சொன்னது போல पहले जैसे बोला நாளைய தினத்திலிருந்து कल के दिन में से நமக்கு முதலாவது ஆவியானவர் சொன்னாரு, हमें पहला जो पवित्र आत्मा बोले, நமக்கு முதலாவது சொன்னாரு, पहला जो बोले எதுல பழுது பார்க்கணுமோ, किसमें जो रिपेयर எதை करना है, ரிப்பேர் பண்ணணுமோ, किसे रिपेयर करना है, நாளை தினத்திலிருந்து செய்யறது போல कल के दिन से जो இப்ப करने நான் वाले வாசிக்கு போயிட்டு இருக்கிறேன். अभी वाशी में जा रहा हूँ. வாசினுடைய ஹைவேல போயிட்டு இருக்கிறேன். வாசிக்கு highway में जा இந்த रहा हूँ. சபையில வாசிலிருந்து வந்திருக்கிற इस कलीसिया में वाशी से जो எத்தனை आए, தெய்வ பிள்ளைகளோ, कितने जो परमेश्वर के அத்தனை बच्चे, தெய்வ பிள்ளைகளோ நல்லா கேளுங்க. सारे परमेश्वर के लोग अच्छा பரிசுத்த सुनिए. ஆவியானவர் पवित्र आत्मा அதே வாசியில, उसी वाशी में, இதே மாதத்துல यही महीने में தமது நாம மகிமைக்காக अपने नाम की महिमा ஒரு के लिए காரியத்தை செய்ய एक போகிறார். काम को करने वाले ஒரு हैं. காரியத்தை செய்ய काम को போகிறார். करने वाले हैं. வாசிக்கு நேராக वाशी की ओर பரிசுத்த ஆவியானவர் पवित्र ஒரு आत्मा வெளிப்பாடை உண்டாக்குகிறார், एक प्रकटीकरण पर ஒரு आ रहे। வெளிப்பாடை एक தருகிறார். प्रकटीकरण दे रहे हैं. அங்கிருந்து போராடுகிற वहां से जो मलिन சில करने वाले, போராட்ட கிரியைகளை कुछ जो क्रियाओं को ஆவியானவர் துரத்த போகிறார். परमेश्वर पवित्र आत्मा ஒரு भगाने वाले, போராட்ட கிரியைகள், वो जो मलयुद्ध की ஒரு क्रिया, அசுத்தாவின் கிரியைகள் अशुद्ध आत्मा की क्रिया, அந்த இடத்தை விட்டு, उस जगह से, அந்த எல்கையை விட்டு, उस सीमा से, எப்படி கதரேனருடைய எல்கையிலிருந்து जैसे कदरेन के जो सीमा से அசுத்த ஆவிகள் अशुद्ध आत्मा கடல்ல போய் விழுந்ததோ, பன்னிக்குள்ள போனதோ, समुद्र में जो गया, जो सुअर के अंदर அதே गया, போல வாசியினுடைய அந்த பகுதியிலிருந்து वैसे वाशी के उस भाग में से அந்த ஆவிகள் விலகி, वो दुष्ट आत्मा निकल அந்த कर, ஆவிகள் விலகி, वो दुष्ट आत्मा निकल அந்த कर, ஆவிகள் விலகி தூர वो போகுது. दुष्ट आत्मा निकल कर दूर जा रहा है. இயேசுவின் நாமத்தினால, यीशु के नाम से, இயேசுவின் நாமத்தினால, यीशु के नाम से, இயேசுவின் நாமத்தினால, यीशु के नाम से, மகளே, ये बेटी, பரிசுத்த ஆவியானவர் पवित्र आत्मा உன்னை பயன்படுத்துவார், तुझे इस्तेमाल करेंगे, உன்னை பயன்படுத்துவார், तुझे इस्तेमाल करेंगे, உன்னை तुझे உபயோகப்படுத்துவார். उपयोग करेंगे. आमीन. அநேகருக்காக, बहुत सारे लोगों को, அநேகருக்காக, अनेक लोग के लिए, அநேகருக்காக, अनेक लोग के लिए, அநேக வியாதி உள்ளவர்களுக்காக, अनेक जो बीमारी व्यक्ति அநேக के लिए, நோய் உள்ளவர்களுக்காக, अनेक जो रोगी व्यक्ति के அநேக लिए, பலகீனம் உள்ளவர்களுக்காக, अनेक निर्बल व्यक्तियों के लिए, அநேக முடியாதவர்களுக்காக अनेक जिन्हें नहीं हो रहा है, தலையை காண்பிக்கிறார் எனக்கு ஆவியானவர். सिर को दिखा रहे हैं, தலைமுடியை காண்பிக்கிறார், सिर के बाल को दिखा रहे हैं, தலைப்பகுதியை காண்பிக்கிறார். सिर के बाल को பிக்கப்பட்டு, दिखा रहे हैं, जो थोड़ा பிக்கப்பட்டு, जाकर, थोड़ा जाकर, பிக்கப்பட்டு, थोड़ा जाकर, எல்லாம் நொய்யப்பட்டு सब कुछ बिगड़ பாதிக்கப்பட்ட மக்களுக்காக जो हानि पाए उन लोगों के लिए தேவன் உன்னை பயன்படுத்துவார். परमेश्वर तुझे इस्तेमाल தேவன் உன்னை करेंगे, பயன்படுத்துவார். परमेश्वर तुझे उपयोग करेंगे, தேவன் உன்னை உபயோகப்படுத்துவார். परमेश्वर तुझे उपयोग करेंगे, தேவன் உன்னை परमेश्वर பயன்படுத்துவார். तुझे इस्तेमाल करेंगे. பாதிக்கப்பட்ட
जो नुकसान पाए, பாதிக்கப்பட்ட जो हानि पाए, பாதிக்கப்பட்ட जो हानि पाए, பாதிப்பிற்குள்ளான வயதானவர்களுக்கோ बुजुर्ग लोगों को, வாலிபர்களுக்கோ जवानों को, இளமையானவர்களுக்கோ और जो தேவன் பயன்படுத்துவார், परमेश्वर इस्तेमाल करेंगे, தேவன் உபயோகப்படுத்துவார். परमेश्वर उपयोग करेंगे. அந்த கிருபை वो कृपा உன் மேல இருந்து तेरे ऊपर से, உன் வீட்டுக்குள்ள तेरे घर के अंदर, எல்லார் மேலயும் सबके ऊपर அது ஃப்ளோ ஆகும். वो बहेगा. அது வீட்டை ஆளுக பண்ணும். वो வீட்லயும் शासन நோய் करेगा. வர விடாது, और घर पे जो बीमारी आने नहीं देगा, வீட்லயும் பலகீனம் வர விடாது, घर पे भी निर्बलता को नहीं लाएगा, வீட்லயும் தேவையில்லாத வர விடாது. घर पे जो नहीं चाहिए उसे आने नहीं அப்படி देगा. ஆவியானவர் பயன்படுத்தும். ऐसे पवित्र आत्मा इस्तेमाल करेंगे. ஒரு காரியத்தை ஆண்டவர் வைத்திருக்கிறார். एक काम को परमेश्वर रखे हैं, ஒரு காரியத்தை ஆண்டவர் एक வைத்திருக்கிறார். काम को ऐसे परमेश्वर ஒரு रखे हैं, காரியத்தை ஆண்டவர் வைத்திருக்கிறார். कार्य को ऐसे परमेश्वर நீ रखे என்ன हैं, விரும்புகிறாயோ, जो चाहती நீ है, என்ன எதிர்பார்க்கிறாயோ, जो उम्मीद रखी है, எப்படிப்பட்ட இடம் வேணுமோ, कैसी जगह चाहिए, அதுல சின்ன கார்டன் வேணுமோ பிள்ளைகளுக்காக, वो छोटा garden चाहिए क्या எதெல்லாம் बच्चों के लिए? நினைக்கிறாயோ, जो सोचती है, எதெல்லாம் எதிர்பார்க்கிறாயோ, जो उम्मीद रखा है, உன் விருப்பத்தை எல்லாத்தையும் ஆவியானவர் तेरे चाहतों இந்த को पवित्र आत्मा, 2023 2023 இந்த 12வது மாதத்துல 12 महीने में தமது தூதனை அனுப்பி अपने दूत को भेजकर ஒரு விதையை விதைத்து बीज को बोकर உனக்காக வாய்க்க பண்ண போகிறார். सफल करने நீ वाला நம்புறியா? நீ கை தட்டலாம். तू भरोसा कर रहे हो तो ताली बजा सकता है. இத சொல்லும் போதே बोलते समय, இத சொல்லும் போதே बोलते समय, இது அவர்களுக்கு மாத்திரம் இல்லாம ये केवल उनको ही नहीं, இது மற்றவர்களுக்கும் போகும். ये दूसरे के लिए भी ஏன்னா இது जाएगा. நதி, क्योंकि ये नदी இது है, போகும் இடமெல்லாம் जाने के साथ साथ ஆரோக்கியம் உண்டாகும். तंदुरुस्त प्राप्त होगा. आमीन. கர்த்தருடைய ஆவியானவர், परमेश्वर की आत्मा, கர்த்தருடைய ஆவியானவர் परमेश्वर की आत्मा பலமாய் கிரியை செய்கிறார். बलवंत रीति से काम करने वाले, பலமாய் கிரியை बलवंत रीति से काम करने वाले, வாசி மாத்திரமல்ல, வாசி नहीं, பேலாபூரை நோக்கி, बेलापुर की ओर, கார்கரை நோக்கி, कारगर की ओर, ஒவ்வொரு பகுதியை நோக்கி हर एक भागों की இந்த ओर, கர்த்தருடைய ஆவியானவர் ये परमेश्वर की आत्मा இந்த 2023 ये 2023 பலமான காரியங்களை செய்ய बलवंत போகிறார். कामों को करने वाले हैं. இதுவரைக்கும் अभी तक எந்த செடியில जो எந்த पौधे में, மரத்துல जो झाड़ கனி में இல்லையோ, फल नहीं है இலை இல்லையோ, और पत्ता नहीं है, கிளை இல்லையோ, फांदियां नहीं है, லாபம் இல்லையோ, कोई लाभ नहीं है, நன்மை இல்லையோ, कोई भलाई नहीं है. இந்த 2023 ये 2023 இந்த 12வது மாதத்துல ये 12 महीने में ஒவ்வொரு மரமும் துளிர்க்க போகுது, हर एक झाड़ जो है वो उगने ஒவ்வொரு वाला है. கிளைகளும் வரப்போகுது, हर एक फांदियां निकलने ஒவ்வொரு वाली है. கொப்புகளும் வரப்போகுது, हर एक डालियां निकलने ஒவ்வொரு वाला है. கனிகளும் வரப்போகுது. हर एक फल निकलने वाला है. கர்த்தருடைய ஆவியானவர், परमेश्वर की आत्मा, கர்த்தருடைய ஆவியானவர் परमेश्वर की आत्मा, அதை உனக்கு நிறைவேற்றுவார், उसे तेरे लिए पूरा அதை करेंगे, உனக்கு उसे तेरे நிறைவேற்றுவார். लिए सफल करेंगे. आमीन. ஜீசஸ் நிறைவேற்றுவார், सफल करेंगे, நிறைவேற்றுவார், पूरा करेंगे, நிறைவேற்றுவார், पूरा करेंगे, நிறைவேற்றுவார், पूरा करेंगे, நிறைவேற்றுவார். पूरा करेंगे. இப்போ अभी ஒரு வல்லமை एक सामर्थ குழந்தையின் மீது, बच्चे के ऊपर, இந்த குழந்தையின் மீது, इस बच्चे के ऊपर, இந்த பிள்ளையின் மீது, इस बच्चे के ऊपर, இந்த தம்பியின் மீது, ये भाई के ऊपर, நிக்கிற இந்த பிள்ளையின் மீது ये जो खड़ा है उस இப்போதே बच्चे के ஒரு ऊपर, ஆண்டுடைய வல்லமை अभी தொடும் பாருங்க. परमेश्वर की सामर्थ छूने वाला இப்போதே है. ஒரு ஆண்டுடைய வல்லமை மேல अभी இறங்கும். एक परमेश्वर की அவனுக்கு सामर्थ விரோதமாய் இருக்கிற उसके विरुद्ध रहने எல்லா वाले தடுமாற்ற கிரியைகள், सारे डगमगाने எல்லா की क्रिया, தடுமாற்ற सारे காரியங்கள் डगमगाने की जो काम, இப்போதே அவனை விட்டு விலகுது. अभी उससे हट रहा है. அவனை மாத்திரமல்ல, केवल उसको ही नहीं, வீட்ல இருக்கிற घर में रहने वाले எல்லா பிள்ளைகளையும் தொடுது, सारे बच्चों को छू எல்லா रहा है. பிள்ளைகளையும் சுகமாக்கு. सारे बच्चों को चंगा दे रहा है. எப்படி ஆண்டவர் வைராக்கியத்தோடு பேசுறாருமா, कैसे परमेश्वर गर्वता से बात कर रहे हैं, எவ்வளவு பயங்கரமா, इतना भयानक से, எவ்வளவு பயங்கரமா, इतना भयंकर, எவ்வளவு பயங்கரமா. इतना भयंकर. உங்க வீட்டை சுற்றி ஆண்டுடைய கண் இருக்குமா, आपके घर के चारों ओर परमेश्वर की नजर है. உங்க வீட்டை சுற்றி ஆண்டுடைய கண் இருக்குமா, आपके घर के चारों तरफ परमेश्वर உன் की नजर வீட்டை है. சுற்றி ஆண்டுடைய கண் இருக்குது. तेरे घर चारों तरफ எவ்வளவு परमेश्वर की வைராக்கியமா नजर है. இருக்கிறார் உனக்காக மோலே. उतना गर्वता से है என் परमेश्वर அன்பு तेरे மகளே, लिए. हे प्यारे बेटी, எவ்வளவு வைராக்கியமா இருக்கிறார் उतना உனக்காக. गर्वता से है. எந்த செடி, जो எந்த पौधा, மரம் முளைக்காதோ जो झाड़ नहीं அத उगता है, முளைக்க பண்ணுவேன் उसे அப்படிங்கிறாரு. उगाएंगे करके बोले. பிடிச்சுக்க, वो पकड़ लो, பிடிச்சுக்க, पकड़ लो, பிடிச்சுக்க இந்த வார்த்தையை. पकड़ लो इस वचन அவர் को. முளைக்க பண்ணுவார் சொல்றாரு. वो उसे उगाएंगे करके அவர் बोलते கனியை हैं. உண்டாக்குவேன்னு वो சொல்றாரு. फल को उसमें करेंगे. உனக்கு வாசல் திறக்கும் மகளே. तेरे लिए दरवाजा நீ खुलेगा. எங்க வீடு வாங்கினாலும் சரி, जहाँ भी घर எந்த खरीदे, இடத்துல ஆனாலும் சரி, कोई भी स्थान हो, உன் பிள்ளைகளுக்காக, तेरे बच्चे के लिए, உன் பிள்ளைகளுக்காக, எனக்கு தெரியாதது எங்க, मैं नहीं जानता ஆனா हूँ, உன் பிள்ளைகளுக்காக சின்ன கார்டனோட
தருவார் உனக்கு. तेरे बच्चे के लिए छोटा உன் गार्डन பிள்ளைகள் விளையாட. तेरे बच्चे खेलने. எனக்கு தெரியாது இது என்ன காரியம். मैं नहीं जानता है क्या ஆனா काम है. ஆவியானவர் சொல்லுகிறத நான் சொல்றேன். परमेश्वर जो बोलते हैं उसे मैं कह रहा ஆவியானவர் हूं. சொல்லுகிறத நான் சொல்றேன். पवित्र आत्मा जो कहते हैं उसे कह ஆவியானவர் रहा हूं. சொல்லுகிறத நான் சொல்றேன். पवित्र आत्मा जो कहते हैं उसे வைராக்கியமா कहता हूं. இருக்கிறார் உனக்காக. वो गर्वता से तेरे பயங்கர लिए. வைராக்கியமா இருக்கிறார். भयानक गर्वता से. பயங்கர வைராக்கியமா இருக்கிறார். भयंकर गर्वता से है. பயங்கர வைராக்கியத்தோடு உனக்காக भयंकर गर्वता இருக்கிறார். से है तेरे लिए. आमीन. வசனம் சொல்லுது वचन कहता है உன் மீது கிரீடங்கள் பூக்கும்னு சொல்லி. तेरे जो ऊपर मुकुट उगेगा. உன் மீது கிரீடங்கள் பூக்கும்னு तेरे சொல்லி. ऊपर मुकुट जो है उगेगा. நீ तू நீதி தள்ளப்பட்டவளோ ஒதுக்கப்பட்டவளோ அல்ல. ढकेली गई और अलग की गई ऐसे नहीं. தள்ளப்பட்டதோ ஒதுக்கப்பட்டதோ அல்ல. जो हटाई गई ऐसा கர்த்தருடைய नहीं. ஆவியானவர் வைராக்கியத்தோடு உன்னோடு பேசுறார் மோலே. परमेश्वर की आत्मा गर्वता से तुझसे बात உன்னுடைய कर रहे हैं. பிரயாசங்களை அவர் அறிவார். तेरे मेहनत को वो जानते உன்னுடைய हैं. கண்ணீரை அவர் அறிவார். तेरे आंसू को वो जानते हैं. உன்னுடைய எல்லா விஷயங்களையும் அவர் அறிவார். तेरे सारे विषय को वो जानते हैं. நீ புறக்கணிக்கப்பட்டதோ அவர் जो அறிவார். हटाएगी वो जानते நீ हैं. புறக்கணிக்கப்பட்டதோ அவர் அறிவார். जो अलग की गई நீ उसे जानते हैं. மறுதலிக்கப்பட்டதோ அவர் जो அறிவார். इनकार की गई उसे நீ जानते हैं. வீசப்பட்டதோ அவர் அறிவார். जो फेंकी गई நீ उसे தள்ளப்பட்டதோ அவர் जानते हैं. அறிவார். जो दी गई நீ उसे எத்தனையோ जानते हैं. முறை தடுமாடி இருந்தா படியில. कितने बार डगमगाई எத்தனையோ முறை उस सीढ़ी படியில में. தடுமாடி இருந்தா. उस सीढ़ी में डगमगाई. ஆனா உன்னை விழ விடல ஆண்டவர். तुझे गिरने नहीं दिया ஏன்னா உன் परमेश्वर. மேல அன்பா இருக்கிறதுனால क्योंकि तुझसे प्रेम से உன் முகத்துல அடிபட கூடாதுன்னு तेरे चेहरे में नहीं எத்தனையோ लगना. முறை படியில இருந்து உன்னை காத்தார்னு ஆவியானவர் எனக்கு சொல்லுகிறார் மோலே. सीढ़ी से तुझे रक्षा किए करके पवित्र आत्मा मुझे बोलते हैं. எவ்வளவு வைராக்கியமா இருக்கிறார் பாரு உன் மேல. कितनी गर्वता से देख तेरे எவ்வளவு அன்பா இருக்கிறார் பாரு உன் மேல. के साथ है। எவ்வளவு பாசமா இருக்கிறார் பாரு. कितना प्यार के साथ இவர் है। உனக்காக. तेरे लिए। இவர் உனக்காக. तेरे लिए। வனாந்தரத்துல வழியையோ जंगल में मार्ग को। அவாந்திர வெளியில ஆறுகளை தாக்குவார். और जो है वो निर्जल स्थान में नदी को बहाएगा. என்னால முடியல. मुझसे नहीं हो रहा है. ஆனாலும் கர்த்தருடைய ஆவியானவர் வைராக்கியத்தோடு फिर भी வெளிப்படுகிறார். परमेश्वर की आत्मा गर्वता से இந்த वो உன் प्रकट हो रहा है. மகனுக்காக. ये एक बेटी के இந்த உன் மகனுக்காக. ये बेटे के लिए। இந்த உன் மகனுக்காக. ये तेरे बेटे के लिए। இன்றைக்கு ஆவியானவர் பேசுகிறார். आज पवित्र आत्मा இன்றைக்கு बात कर रहे हैं। ஆவியானவர் பேசுகிறார். आज पवित्र आत्मा बात இன்றைக்கு कर रहे हैं। செய்தி பூரா அவனுக்கு தான் आज இருக்கும். संदेश पूरा उसके लिए होगा. இந்த உன் மகன் மேல ये तेरे बेटे के இன்னைக்கு ऊपर ஆண்டுடைய வார்த்தை आज परमेश्वर के वचन பூக்களை போல फूल के जैसा புஷ்பங்களை போல और फूलों के குத்து जैसा குத்தாவில போகுது. उसके ऊपर ऐसे गिरने இந்த वाला உன் है। மகன் ये जो बेटा சாதாரணமானவனா இருக்க वो மாட்டான். साधारण नहीं रहेगा। கர்த்தருடைய ஆவியானவர் அவனோடு இருப்பார். परमेश्वर की आत्मा उसके साथ रहेंगे. அவன் மேல கர்த்தருடைய கரம் இருக்கும். उसके ऊपर परमेश्वर की हाथ அவன் ஒரு होगा। தீர்க்க தரிசியா இருக்க वो एक தேவன் भविष्यद्वक्ता के பயன்படுத்துவார். रूप में खड़ा होने वाला है. आमीन. எரேமியாவை தெரிந்து கொண்டவர். यिर्मयाह को जो चुने, எரேமியாவை வேறு பிரித்தவர். यिर्मयाह को जो अलग किए, ஏசாயாவை அழைத்தவர். यशायाह को जो बुलाए, கிதியோனை அழைத்தவர். गिदोन को जो बुलाए, இன்றைக்கு உன் பிள்ளைக்கு மேல आज तेरे बच्चे के தம்முடைய ऊपर கரத்தை வைத்து अपनी हाथ को रखकर அவனை வேறு பிரிக்கிறார். उसको अलग कर रहे அவன் हैं। பேருக்கான தானியல் அல்ல. वो नाम का दानियल அவன் नहीं है, உண்மையான தானியலா उसका இருப்பான். सच्चा एक दानियल बनेगा. आमीन. சூழ்நிலைமைகள் எதிர்மறையா இருக்கலாம். हालात जो है उसका विरोध हो सकता है. எங்க போனாலும் 4 கம்ப்ளைண்ட கொண்டு வந்துட்டே இருப்பாங்க. जिधर भी जाएगा तो 4 कंप्लेंट को ले आता அவன है वो. ஸ்கூல்ல போட்டாலும் சரி லேமா ரீகா ஷபதுல் அன்தலாபா. ஓ thank you lord. yes lord. எங்க போட்டாலும் जहां भी उसको डालो கம்ப்ளைண்ட் கொண்டு வந்துட்டே இருப்பான். कंप्लेंट लेकर आएगा. எதுல போட்டாலும் किसमें भी डालो, ஒரு வீட்லயே விட்டுட்டு வாங்க. घर पे भी छोड़ அங்கேயும் जाओ, கம்ப்ளைண்ட் வரும். इधर से भी complaint ஏன்னா आएगा। எங்க போட்டாலும் அப்படிதான் வரும். किधर भी डालो ऐसे ही आता है. நானும் அப்படிதான் இருந்தேன். मैं भी वैसे ही था. என் நிலைமை அப்படிதான். मेरा हालत भी वैसे ही था. எங்க என்னையும் விட முடியாது. किधर भी मुझे भी नहीं छोड़ எங்க सकते. ஓட்டை கழுத்திடுவேன். किधर भी मैं எங்க மரத்துல ஏறிடுவேன். किधर भी झाड़ में चढ़ जाता हूँ. என்னென்ன நிலைமைலாம் எனக்கு நடந்திருக்கு. क्या क्या हालत मेरे लिए हुआ. எங்கெல்லாம் பிடிச்சு என்ன போட்டுருக்காங்க. किधर किधर मुझे पकड़ कर ஒரு डाले. பங்களால பிடிச்சு என்ன பாத்ரூம்ல போட்டு பூட்டி விட்டாங்க. एक बंगला में बाथरूम के अंदर बंद அவங்க कर दिए। வீட்டு பங்களாக்கு மேல ஏறி இவ்வளவு பெரிய பெரிய மாங்காவெல்லாம் பறிச்சு வச்சிருந்தாங்க. उनके घर के बंगले में चढ़कर इतना आम में निकाल कर தண்டவாளத்துல இவ்வளவு பெரிய கல் வச்சான். போலீஸ்காரன் வந்து பிடிச்சு துப்பாக்கி வச்சு அடிச்சிட்டான். रेलवे ट्रैक में इतना बड़ा पत्थर रखा, पुलिस आके वो बंदूक से मारा. கிரிக்கெட் விளையாடி கண்ணாடியை உடைச்சிட்டு அங்க போலீஸ் கூட்டிட்டு போறான். क्रिकेट खेलकर जो है कांच को तोड़ दिया, उधर पुलिस எங்க போனாலும் கம்ப்ளைண்ட். जहाँ कहीं जाता हूँ எங்க कंप्लेंट, போனாலும் जहाँ कहीं கம்ப்ளைண்ட். जाता हूँ कंप्लेंट. ஆண்டவர் அப்படியே மாத்திட்டார் பாருங்க. परमेश्वर ऐसे बदल दिए, देखो அப்படியே தலைகீழ மாத்திட்டார். ऐसे उल्टा बदल दिए. இன்னைக்கு आज எப்படியே மாத்தி இருக்கிறார் பாருங்க. कैसे बदल दिए, देखो என்ன நிலைமையில வைத்திருக்கிறார் कौन பாருங்க. से हालात में रखे, எங்க देखो நிக்க வச்சிருக்கிறார் பாருங்க. कहाँ पर खड़ा किए, देखो ஆண்டவருடைய கிருபை परमेश्वर की कृपा உன் 3 பிள்ளைகள் மேல இருக்குமா. मेरे तीनों बच्चों के ऊपर ஒரு रहेगा. பையனுக்காக மாத்திரம் சொல்ல. केवल एक लड़के के लिए, பரிசுத்த ஆவியான சின்ன மகளையும் சொல்லுகிறார். पवित्र आत्मा छोटी बेटी को அவன் भी மேல कहते நான் எழுதப்பட்டு பார்க்கிறேன். हैं। उसके ऊपर जो लिखा அவன் है, மேல எழுதப்பட்டு இருக்கு. उसके ऊपर लिखा गया है, இப்படி போட்டு இப்படி போட்டு
எழுதப்பட்டதை பார்க்கிறேன். लिखा गया उसे देख இப்படி रहा हूँ। கிரேஸ் எழுதி இருக்கு, ऐसी जो कृपा இப்படி लिखा है, மர்சி எழுதி இருக்கு, ऐसी जो अनुग्रह लिखा இப்படி है, கிரேஸ் எழுதி இருக்கு, ऐसी कृपा लिखा है, இப்படி மர்சி எழுதி ऐसी இருக்கு, दया लिखा है, இப்படி கிரேஸ் எழுதி ऐसी இருக்கு, कृपा, அப்படி மர்சி और எழுதி ऐसी இருக்கு. दया, அந்த பிள்ளையின் மேல, उस बच्चे के ऊपर, அந்த உன் குழந்தையின் மேல, वो जो छोटे के மூன்றாவது குழந்தையின் மேல, तीसरे बच्चे के மூணு ऊपर, பேர் மேலயும் और तीनों के ஆண்டவருடைய ऊपर கிருபை பலமா இருக்கும். परमेश्वर की कृपा बलवंत से होगा। நான் செய்திக்கு வந்தப்போ ஏன்ட்ட ஆண்டவர் சொன்னார், அவகிட்ட பேசு பேசு பேசு. நான் சொன்னேன், இல்ல ஆண்டவரே, இல்ல ஆண்டவரே, டைம் இல்ல ஆண்டவரே, டைம் இல்ல ஆண்டவரே, செய்தி கொடுக்கணும், என்னால பேச முடியல. मैं संदेश देने के लिए जब आया तब पवित्र आत्मा बोले उससे बात कर। मैं बोला नहीं नहीं मुझे समय नहीं है, मैं ऐसे संदेश नहीं दे पाऊंगा, என்னால முடியல. मुझसे नहीं हो रहा है। ஆனா ஆவியானவர் लेकिन पवित्र आत्मा தம்முடைய மகனுக்காக, अपनी बेटी के लिए, தம்முடைய மகனுக்காக, अपनी बेटी के தம்முடைய लिए, பிள்ளைக்காக கொண்டு இருக்கிற अपनी வைராக்கியத்தை बच्ची के लिए जो गर्वता उठाए அவருடைய हैं, வார்த்தையின் மூலம் வெளிப்படுத்துகிறார். उनके वचन के द्वारा அவர் प्रकट சொன்னார், किए। எனக்கு வார்த்தை அவங்க மகனுக்காக ஆண்டவர் கொடுப்பார். இன்னைக்கு वो बोले कि ये वचन है उनकी बेटी के நம்ம लिए இன்னைக்கு होगा। படிக்க போற தியானிக்க போற அந்த வார்த்தை அவனுக்காக இருக்கும். हम आज पढ़ने वाले अध्ययन करने वाले ये वचन उसके लिए होगा। வேகமா எடுத்துக்கொள்ளும். तेजी से निकालेंगे। 1 சாமுவேல் 17 34 35. पहला शमूएल के पुस्तक 17वां अध्याय 34 और 35वां वचन। आमेन। हाँ 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 தாடை தாடை தானே வரும். தாடியா தாடை தான் வரும். தாடியா தாடினா முடியல இல்லையா? தாடி தான் வருமோ? दाढ़ी आता है क्या? சரி, केश। நேற்று சொன்ன தாடிக்காரர் இருந்த மாதிரியா? இன்னைக்கு வரல, அம்மா வரல, அவங்க आज वो नहीं आए। தாடிக்காரனை 3:30க்கு முடிப்பாரு. இந்த மனுஷன் தொந்தரவு. दाढ़ी वाले जो है 3:30 बजे खत्म करते, लेकिन इनका सताव सहने नहीं हो रहा है। சரி, 34 எல்லாம் எடுத்துக்கொள்ளுங்க, எல்லாரும் சேர்ந்து 34वां வாசிப்போம். वचन सब मिलकर पढ़ेंगे। வாசிங்க. சரி, இப்போ சிங்கத்தின் வாயில, अभी सिंह के जो मुंह में, கரடி வாயில, बालों के मुंह में ஆடு போயிட்டு अब भेड़ चला गया, பிடிச்சிட்டு वो पकड़ लिया। யோசிச்சு எல்லாம் திங்க் பண்ணிடலாம். என்ன सोचिए 3 நாளா இதே ஆடு ஆடு? 3 दिन से क्यों ये भेड़ के बारे में बोला जा रहा है? நீங்க தியானம் பண்ணதுனால என்னையும் தியானம் பண்ண வைக்கிறேன். आप अध्ययन किए इसलिए मुझे भी अध्ययन करने के लिए रखी। நல்லா கவனிங்க. अच्छा ध्यान दीजिए। பிடித்து கொண்டது, वो पकड़ लिया। இப்போ சிங்கத்தின் வாயிலையும் अभी सिंह के मुंह में கரடியினுடைய வாயிலையும் और बालू के मुंह में ஒரு ஆடு एक जो भेड़ அகப்பட்டது. फंस गया। இப்போ இந்த ஆடு அகப்பட்டது. अभी ये भेड़ फंस गया। எங்க வா, இங்க வா, இங்க வா, இங்க வா, சீக்கிரம் இங்க வந்து நின்னு. அங்க பாரு, அங்க பாரு, அங்க பாரு. பிடிக்காத, நாங்க ஒன்ன பிடிச்சுக்கிறோம். விடு விடு. சரி, இதான் ஆடு, அந்த ஆடு. यही वो भेड़ है, இதான் அந்த यही वो। இதுதான். இது எங்க பிடிக்கப்பட்டது, அகப்பட்டது? ये कहां पर फंस गया? நல்ல கவனிங்க. இந்த ஆடு ये जो भेड़ ஒரு கரடி வாயில, एक बालू के मुंह में, ஒரு சிங்கத்தின் வாயில, एक सिया के मुंह में, ஒரு ஆடு தான் எழுதிருக்கு. एक ही भेड़ लिखा गया है। அப்படிதானே? ऐसे ही है ना? 2 ஆடு எழுதிருக்கா? 2 भेड़ करके लिखा गया। பின்னால இருக்கிறவங்க நேபாளல இருக்கிறாங்க போல, पीछे जो लोग नेपाल में है लगते हैं, சம்பந்தம் இல்லாம இருக்கிறாங்க. எங்க संबंध के बिना बैठे हैं। எக்கோ அவங்கள கூப்பிடுங்க, அந்த அக்காவை उस बहन को बुलाओ। அந்த பக்கம், वो नहीं उस तरफ, பின்னால பின்னால, पीछे पीछे, முன்னால முன்னால, आगे आगे, இந்த பக்கம் இந்த பக்கம். इस बाजू में ஒரு ஆடுன்னு எழுதி இருக்கு. एक मेमना करके लिखा है। நல்ல கவனிக்கணும். अच्छा ध्यान दीजिए। 2 ஆடு கிடையாது, 2 भेड़ नहीं, 3 ஆடு கிடையாது, 3 भेड़ नहीं, ஒரு ஆட்டை एक भेड़ को கரடியும் बालू சிங்கமும் और सिया பிடித்து கொண்டது. पकड़ कर रखा है। சோ சிங்கத்தின் கையில் இருந்தோம், सिया के हाथ में से கரடியினுடைய கையில் और இருந்தோம், बालू के हाथ में से லேசல யாராலும் தப்பிக்க முடியாது. आसान से कोई ऐसे बच नहीं இப்ப सकता। இந்த ஆடு அகப்பட்ட இடம் எப்படிப்பட்ட இடமா? भेड़ फंसा गया वो स्थान कैसा था? லேசல யாராலும் தப்பிக்கவே முடியாத ஒரு
சூழ்நிலைமையில இந்த ஆடு மாட்டிக்கொண்டது. ஆனா ஆண்டவர் சொல்கிறார் 2023 டிசம்பர்ல நான் என் பிள்ளைகளுக்கு வாக்குத்தத்தம் நிறைவேற்ற வேண்டியதா இருக்கிறதுனால அந்த ஆட்டை காப்பாற்றுவேன். परमेश्वर कहते हैं 2023 में मेरे बच्चों को इस वायदा वचन को पूरा करना है, इसलिए उस भेड़ को मैं बचाऊंगा. நான் தீர்க்க தரிசனமா சொல்றேன் பாருங்க. मैं भविष्यवाणी के रूप में இங்க இருக்கிற நிறைய பிள்ளைகள் इधर रहने वाले बहुत सारे बच्चे ப்ராஃபஸியா சொல்றேன். मैं भविष्यवाणी कह रहा நீங்க हूं. சொல்லல கை வச்சு கூட நான் காமிப்பேன் உங்களுக்கு. ये तो मैं हाथ रख कर भी दिखाऊंगा. அத்தனை பிள்ளைகள் सारे बच्चे சொல்ல அத்தனை நிறைய அத்தனை பிள்ளைகள் इधर के सारे இந்த बच्चे கரடியினுடைய வாயிலையோ ये जो बालू के मुंह இந்த में சிங்கத்தினுடைய வாயிலையோ और सिंह के मुंह में பிடிக்கப்பட்டு இருக்கிறாங்க. இங்க இருக்கிறாங்க நிறைய பேர். पकड़े गए ऐसे बहुत सारे बच्चे यहाँ நான் पर கை வச்சு எல்லாம் சொல்ல முடியாது. அத்தனை நிறைய பிள்ளைகளை அப்படியே ஆவியானவர் எனக்கு காண்பிக்கிறார். मैं हाथ रखकर बोल सकता हूँ उतना बच्चा को परमेश्वर पवित्र आत्मा दिखा நிறைய பிள்ளைகள் बहुत सारे बच्चे இந்த சிங்கத்தின் வாயிலையோ सिंह के मुंह में இந்த கரடியினுடைய வாயிலையோ बालू के मुंह में பிடிக்கப்பட்டு கிடக்குறாங்க. पकड़े गए हैं. இந்த சிங்கமும் ये सिंह இந்த கரடியும் बालू நிறைய பிள்ளைகளை இப்படி பிடிச்சு வச்சிருக்கு. बहुत सारे बच्चों को ऐसे पकड़ कर रखे हैं. நிறைய பிள்ளைகள் நார்மலா இல்ல பாத்திருக்கீங்களா? बहुत सारे बच्चे जो नॉर्मल नहीं है. देखो நிறைய பிள்ளைகள் நார்மலா இல்ல. बहुत सारे बच्चे காலம் எழும்பி எந்த பிள்ளை முழங்கால் போட்டுக்கிட்டு सुबह उठकर कौन सा बच्चा घुटना डालकर தெய்வபிதா எந்தன் மேய்ப்பனல்லோ சிறுமை தாழ்ச்சி அடைகி. எத்தனை பிள்ளைகள் பாடுது? कितने बच्चे से गाते हैं. நார்மல் இல்ல பிள்ளைகள். बच्चे नॉर्मल नहीं है. பிள்ளைகள் அப்நார்மல் ஆயிட்டு இருக்காங்க. बच्चे एबनॉर्मल है. பிள்ளைகளுக்குள்ள இப்படி ஊந்து வந்துட்டு இருக்கு. बच्चे के अंदर ऐसे आ रहा है என்ன क्या है वो ஏதோ ஒண்ணு कुछ तो है. பிள்ளைகளுக்கு बच्चों को மொபைல் வேணும். मोबाइल चाहिए. பிள்ளைகளுக்கு बच्चों को கேம் வேணும். गेम चाहिए. பிள்ளைகளுக்கு बच्चों को வீடியோ கேம். वीडियो गेम. பிள்ளைகள் பாருங்க बच्चे देखो நார்மலா இல்ல. नॉर्मल नहीं है. காலமே எழும்புனா सुबह उठते ही எத்தனை பிள்ளைகள் அப்படி இருக்கு. कितने बच्चे ऐसे हैं. எழும்புன உடனே முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணுது. उठते ही घुटना डालकर प्रार्थना करते हैं. வசனத்தை வாசிக்குது. वचन को पढ़ते हैं. ஏசப்பான்னு சொல்லுது. यीशु पिता करके कहते हैं. இல்ல ऐसा नहीं. பிள்ளைகள் எங்கேயோ போயிட்டு இருக்காங்க. बच्चे कहीं और जा रहे हैं. பிள்ளைகளுக்கு என்ன அட்டாக் ஆயிட்டு இருக்கு தெரியுமா? बच्चे को क्या अटैक हो रहा है. ஒரு வைரஸ். एक वायरस. ஒரு வைரஸ். एक वायरस. எங்க இருந்து வந்து இந்த வைரஸ்? कहां से आ रहा है. அவர்களை பிடித்து வைத்திருக்கிற அந்த கரடி அந்த சிங்கத்திடத்திலிருந்து ஒரு வைரஸ் இந்த பிள்ளைகளை பாதித்து கொண்டு இருக்கிறது. उनको पकड़ कर रखा हो सिंह और बालू से एक वायरस ही बच्चों को हानि पहुंचा रहा है. ஆனா கர்த்தருடைய ஆவியானவர் சொல்கிறார் लेकिन परमेश्वर की आत्मा कहते இது हैं 2023 ये 2023 இது நான் சபைக்கு வாக்குத்தத்தம் தந்திருக்கிறேன். ये मैं कलीसिया के लिए प्रतिज्ञा दिया நான் புதிய காரியம் செய்வேன்னு சொல்லி मैं नए काम करूंगा அதனால நான் என்ன செய்வேன்? इसलिए मैं क्या करूंगा இந்த நேற்றுக்கிழமை इस रविवार को ரேபாசேட்டே அந்தலாபா இந்த நாள்ல ये दिन में இந்த நாள்ல आज के दिन அந்த வாக்குத்தத்தத்தை उस प्रतिज्ञा को உங்களுக்காக आपके लिए எப்படி செயலாற்றுவேனா कैसे मैं काम करूंगा இந்த நேற்றுக்கிழமை इस रविवार को 17वां तारीख 17 தானே இந்த 17 इस 17वां तारीख இந்த நேற்றுக்கிழமை इस रविवार அது எப்படி செயலாற்றுவேனா कैसे मैं काम உங்க करूंगा? பிள்ளைகளுக்கு மேல இருக்கிற அந்த வைரஸ் आपके बच्चों के ऊपर जो वायरस है உங்க பிள்ளைகளை பாதித்திருக்கிற அந்த காரியத்தை आपके बच्चों को जो हानि पहुंचाए उस உங்க बात को பிள்ளைகளுக்கு மேல இருந்து நீக்கிறதற்காக आपके बच्चों से हटाने के लिए உங்க பிள்ளைகளை பிடித்து வைத்திருக்கிற आपके बच्चों को जो पकड़ कर रखे हैं உங்க பிள்ளைகளை பிடித்து வைத்திருக்கிற आपके बच्चों को जो पकड़ कर रखा है ஆட்டை பிடித்து வைத்திருக்கிற पेड़ को पकड़ कर रखा है அந்த கரடி கிட்ட இருந்தோ उस बालू से அந்த சிங்கத்து கிட்ட और இருந்தோ उस सिंह से நான் உங்க பிள்ளைகளை பாதுகாப்பேன். मैं आपके बच्चों को सुरक्षा करूंगा. இன்னைக்கு आज அந்த வாயில இருந்து उसके मुंह से அந்த வாயில இருந்து उस मुंह से உன் பிள்ளைகளை வெளியில இழுக்க போகிற बच्चे को बाहर निकालने वाले அந்த கரடியினுடைய பல்லுல இருந்து उस बालू के दांत से அந்த கரடியினுடைய நாத்தத்துல இருந்து उस बालू के जो बदबू அந்த से கரடியினுடைய இன்ஃபெக்ஷன்ல இருந்து उस बालू के इन्फेक्शन से அந்த கரடியினுடைய வார்த்தையில இருந்து उस बालू के वचन இன்னைக்கு से உன் பிள்ளை வெளிய எடுக்க போற. आज तेरे बच्चे को बाहर உன் निकालने பிள்ளை वाला हूं. தீர்க்க தரிசனம் சொல்லும். तेरा बच्चा भविष्यवाणी உன் பிள்ளை அந்நிய பாஷை பேசும். உன் பிள்ளை என்ன ஆராதிக்கும். உன் பிள்ளை என்ன பாடும். உன் பிள்ளை என்ன ஆராதிக்கும். बच्चा मेरे लिए आराधना करेगा. அது கரடிய போல இருக்காது. बालू के समान नहीं அது रहेगा. சிங்கத்தை போல இருக்காது. सिंह के समान नहीं रहेगा. आमीन. யாருக்கு நல்ல ஜனகன மனதி தெரியும்? किसको अच्छा जनगण मन आता है?
எல்லாருக்கும் தெரியும் அப்படிதானே सब जानते हैं பாருங்க எத்தனை பிள்ளைகளுக்கு தெரியும் கை தூக்குங்க कितने बच्चे को मालूम है हाथ उठाओ ஜனகணமன அதி கீழே விழுந்தா என்ன கேதி क्या होगा சரி எத்தனை பிள்ளைகள் ஜெமிமா என்னம்மா சோகமா இருக்கற क्यों उदास है காலமே அம்மா சாய தரலையா सुबह मम्मी ने चाय नहीं दिया குடிச்சே இல்லையா पिए कि नहीं குடிக்கலையா नहीं அப்ப நீ என்ன போல விசுவாசி मेरे जैसा विश्वासी இல்ல நான் குடிச்சிட்டேன் मैं पिया நீ நல்ல விசுவாசி பெரிய விசுவாசி तू बड़ी विश्वासी है ஆமா பொதுவா நிறைய வீட்ல உண்டு அந்த பழக்கம் பிள்ளைகளுக்கு காலமே கொடுக்க மாட்டாங்க நிறைய பேர் और बहुत सारे சாய जैसे காஃபி அப்படிங்கிற மாதிரி சிலர் கொடுப்பாங்க चाय कॉफी ऐसे देते हैं ஒரு வகையில நல்ல ஹாபிட் நல்ல பழக்கம் वो अच्छी आदत है தின்னுட்டு நிறைய வந்துட்டு உட்கார்ந்துட்டு கொட்டாயி ஒரு மாதிரி खाकर आकर ऐसे அப்பதான் டிராஃபிக் ஜாம்லாம் கிளியர் ஆகுது तभी ट्रैफिक जाम பிதாவே டிராஃபிக் கிளியர் ஆயிட்டு இட்லி கீழே போகுது அப்படி இல்லாம ऐसे ना होते हुए நல்லா அப்படியே பாடுறதற்கு ஃப்ரீயா இருக்கும் अच्छा गाने के இப்ப நான் சாப்பிட்டேன்னா நான் இவ்வளவு கத்த மாட்டேன் தெரியுமா अभी मैं खाएगा तो इतना मैं चिल्ला नहीं கத்தவே पाऊंगा முடியாது चिल्लाने नहीं होगा இவ்வளவு சத்தமும் போட முடியாது इतना आवाज भी नहीं उठा सकता அது லிமிட் ஒரு மாதிரி ஆயிரும் वो लिमिट हो जाएगा ஆனா சாப்பிடலாம்னா लेकिन नहीं खाया உண்மைக்கு அது வேற ஓ சூப்பரா இருக்கும் वो अच्छा होता है சரி எத்தனை பிள்ளைகளுக்கு கை தூக்குங்க कितने बच्चे டைம் ஆயிட்டு பாருங்க எல்லாருக்கும் सभी को अच्छा सा हाथ ऊपर करो சொல்ற அம்மாக்கும் தெரியும் உங்களுக்கு தெரியுமா ஜெசியம்மா आपको पता है वो गाना எல்லாம் இங்க பெரிய கிங்குகள்லாம் இருக்கு எல்லாம் சொல்லிட்டு வந்ததுதான் सब किंग लोग हैं सब बोल के आए எல்லாம் நம்ம ஸ்கூல்ல हम स्कूल में ऐसे गा के आए। ஜனகணமன அதி அதுல கையை அப்படியே வச்சிருப்பாங்க பாருங்க ऐसे हाथ भी ऐसे रखते ஆமா சரி கை கீழே போடுங்க हाथ नीचे डालो சரி எத்தனை பேருக்கு சங்கீதம் 23 மனப்பாடமா தெரியும் பிள்ளைகள் கை தூங்க कितने लोगों को भजन संगीता 23 जो है ऐसे आता है हाथ उठाओ बाय हार्ट आता है हाथ அது उठाओ தெரியுமா மைக் கொடுங்க வேட்ட கவனிங்கங்க ध्यान दीजिए இந்த கரடிக்கு ये बालू को கண்ணு எங்க தெரியுமா आँख कहाँ पर இந்த है சிங்கத்துக்கு கண்ணு எங்க தெரியுமா सिंह का जो आँख कहाँ அந்த पर ஒரு ஆட்டுக்கு மேல जाता है? उस एक पेड़ के ऊपर எந்த ஒரு ஆடு वो कौन सा एक पेड़ ஸ்கூல்ல 50 பிள்ளைகள் स्कूल में 50 बच्चे ஸ்கூல்ல 50 பிள்ளைகள் स्कूल में 50 जो बच्चे ஆனா लेकिन 49 49 ஆண்டவர் அறியாதது परमेश्वर को नहीं ஆனா जाना ஒரே ஆடு மாத்திரம் लेकिन एक ही भेड़ ஆண்டவர் அறிந்திருக்கு பாத்தீங்களா परमेश्वर को जो जाना है இந்த देखो கரடிக்கும் சிங்கத்திற்கும் கண்ணு பூரா அங்கதான் ये बालू और सिंह का नजर पूरा उसके ऊपर இது அந்த 49 பிடிக்காது वो 49 को नहीं पकड़ता है இது அந்த 49 கவ்வாது वो 49 को नहीं लेकर இது जाएगा அங்க 50வது ஒரு ஆடு இருக்கு பாத்தீங்களா जो 50वां एक जो भेड़ है இது யாருடைய ஆடு ये किसका भेड़ है இது தாவீதுனுடைய ஆடு ये दाऊद का भेड़ है இது தகப்பனுடைய ஆடு ये पिता का भेड़ है இது யெகோவா தேவனுடைய ஆடு यहोवा परमेश्वर का भेड़ है இந்த ஆட்டுக்கு மேல தான் इस भेड़ के ऊपर ही அந்த கரடிக்கு கண்ணுண்டு उस बालू का नजर है இந்த ஆடு ஸ்கூல் மைதானத்துல போனா ये भेड़ जो है स्कूल के मैदान में जाए அந்த கரடி ஸ்கூல் மைதானத்துக்கு வெளில இருந்து சுத்தி சுத்தி இத தான் பார்க்கும் वो भालू जो है मैदान के बाहर से घूम घूम कर इसकी ओर ही देखता है இந்த ஆடு தண்ணி குடிக்க போனா ये जो भेड़ पानी पीने गया तो நல்லா கவனிங்க अच्छा ध्यान இந்த दीजिए ஆடு தண்ணி குடிக்க போனா ये भेड़ जो पानी पीने அந்த गया तो கரடியும் சிங்கமும் சுத்தி சுத்தி வந்து இத தான் वहाँ पे பார்க்கும் बालू और सिंह घूम घूम कर आकर इसको ही இத देखते எப்படி கடிக்க हैं। इसको कैसे काटूं இத எப்படி கவ்வ इसे कैसे இத निकलूं எப்படி பிடிக்க इसे कैसे पकड़ूं இத எப்படி அழிக்க इसे कैसे नाश இத करूं எப்படி நாசமாக்க इसे कैसे मैं नाश ஏய் 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 நீ 1000 பிளான் அழிக்கிறதற்காக போடுறியனா तू 1000 காப்பாத்துறதற்காக ஏய் அப்பா 10000 பிளான் போடுவாரியா 1000 प्लान नाश करने के लिए डालेगा तो उसको बचाने के लिए 10,000 प्लान मेरे पिता डालेंगे அழிக்கிறதற்காக நீ 1000 பிளான் போடுறானா नाश करने के लिए तू 1000 प्लान बनाता है என் तो அப்பா காப்பாத்துறதற்காக 10000 பிளான் போடுவான் मेरा पिता बचाने के लिए 10,000 प्लान डालेंगे என் பையன் मेरा जो लड़का என்ன ஜெயிக்கவே முடியாது वो मुझे जीत नहीं पाता है ஏன் ஜெயிக்க முடியாதுன்னா वो जीत नहीं पाता है அவன் ஒருவேளை 100 பிளான் போடுறான்னு வச்சிருங்க वो 100 प्लान बना रहा है सोचो। அவனுக்கு தெரியாது அவங்க அப்பா கிட்ட ஒரு மைண்ட் இருக்கு वो नहीं जानते हैं उनके पिता के पास एक அது माइंड है அவன் 100க்கு மேல 101ஆவதா வந்துரும் वो 100 के ऊपर 101 आ जाएगा அவன் என்ன எத்தனை முறை ஏமாத்தலாம்னு நினைச்சான் वो मुझे कितने बार फंसाने के लिए सोचा போன் பண்ணி कॉल कर कर ஏதாவது வீடியோ அனுப்பி कैसे तो वीडियो भेजकर மோடி ஜி கிட்ட பேசின மாதிரிலாம் அனுப்பி விட்டான் मोदी जी के पास बात किया जैसा वो அவன் நினைச்சான் டேடி உடனே நம்பிடுவாங்க वो सोचा कि डैडी भरोसा करेंगे அவனுக்கு தெரியும் நான் கொஞ்சம் தகப்பல்ல वो
मैं पिता हूं ना, அவன் 100 போடுறானா என்னால 200 போட முடியும். वो 100 डाल रहे तो मैं 200 डाल सकता हूं. அப்போ அந்த வெக்கமான சூடு சொர்ணம் இல்லாத அந்த நாதாரி பிசாசு 1000 பிளான் உன் பிள்ளைய கவிழ்க்க போடுறதுன்னா உன் பிள்ளைய தலைகீழ தூக்கி உயரத்துல கொண்டு போக 10,000 பிளான் ஆண்டவர் போட முடியும். लज्जा वाला शैतान 1000 प्लान तेरे बच्चों को नीचे गिराने के लिए डाल रहा है, तो उसे उल्टा कर कर ऊंचा करने के लिए परमेश्वर कर सकते. உன் பிள்ளைய கேவலமாக்க, तेरे बच्चे को जो அவமானமாக்க, अपमानित कर அது 500 பிளான் போடுதுன்னா 500 प्लान बना रहा है, तो உன் பிள்ளைய கீர்த்தியாக, तेरे बच्चे को कीर्ति புகழ்ச்சியாக வைக்க प्रशंसा में என் அப்பா 5500 பிளான் போடுவாரையா. पिता जो है 5,500 प्लान डालेंगे. आमीन. நான் செம்பூர்ல மும்பைல வந்து காலை வச்சதும், चेंबूर मुंबई में जब मैंने पाँव रखा, என் 2 பிள்ளைகளை ஸ்கூல்ல சேர்க்க போனேன். मेरे दोनों बच्चों को स्कूल में मैं डालने के लिए गया. மூத்தவன் 5ஆம் வகுப்பு, இளையவன் 2ஆம் வகுப்பு நினைக்கிறேன். पहला जो है 5th स्टैंडर्ड और दूसरा जो है वो 2nd स्टैंडर्ड. போன உடனே அந்த மேடம் கேட்டா, जाते ही वो मैडम ने पूछा, உங்களுக்குலாம் இடம் இல்ல, ஓடுங்க அப்படின்னா. आपको सब जगह नहीं है, जाओ. இது மேடம்னுடைய 1000 பிளான். ये मैडम का 1000 प्लान था. மேடம் வேலை பார்த்தாங்க. पहला मैडम काम की, என்னைக்கும் அவன் வேலை பார்ப்பான். कभी भी हमेशा वो काम करेगा. ரெண்டாவது தான் அப்பா வருவார். दूसरे पिता आएंगे. கானாவூர்ல ராமசாமி திராட்சரசம் பண்ணாரு. कानन गांव में पहला रामस्वामी जो है दाखलता बना. ரெண்டாவது என் இயேசு சாமி பண்ணாரு. फिर दूसरा जो है मेरा यीशु पिता ने किया. அவன் தான் வருவான். पहला वही आता है. ஆமா, ஜாய்ஸ நோஸ் கட் பண்றதற்காக வருவான். जो इसको नोज कट करने के लिए आता அவளை है. குத்துறதற்காக வருவான். उसको टोचने के लिए आता அவ है. படாத பாடுபட்டு கொஞ்சம் போல ஸ்பிரிச்சுவலா இப்படி எழுப்பிட்டே இருப்பா. वो ऐसी तकलीफ उठाकर थोड़ा आत्मा में उठती रहती है. फूकने आता है. அவன் வருவான். वो पहला आता ஆனா है. அவனுக்கு தெரியாது ரெண்டாவது அப்பா வர போறாரு உன் வாழ்க்கையில. लेकिन वो नहीं जानता कि दूसरा पिता आने वाले तेरे जीवन में तेरे लिए करने वाले बहुत सारा करेंगे. சரீர ரீதியாக மாத்திரமல்ல, शरीर रीति से नहीं, பல ரீதியாக कई रीतियों से 4 காரியங்களை நான் பார்க்கிறேன். 4 कामों को मैं देख रहा 4 हूं. விதங்களை நான் 4 பார்க்கிறேன். प्रकार को देख रहा हूं. 4 விதத்துல உன் கணவரோடு உன்னை ஆசீர்வாதம் ஆண்டவர் வைப்பார். 4 प्रकार में तेरे पति के साथ मिलाकर तुझे आशीषदायक 1000 பேர் இல்லன்னு சொல்லட்டும், 1000 लोग नहीं है बोलने ஆனா दो. 10,000 ஏசப்பா சொல்வாரு இல்ல உண்டு இப்படி. लेकिन 10,000 के ऊपर मेरा यीशु पिता बोलेंगे है कर. அவன் தான் வருவான். पहला वही आता है, ரெண்டாவது என் அப்பா வருவார். दूसरा ही मेरा पिता आएंगे. आमीन. புரியலையா? समझ में नहीं आ रहा है? இங்க எத்தனை பரிசுத்தவான்கள் உண்டு. इधर நான் வாழ்க்கையில சினிமாவை பார்த்ததே இல்லை என்று சொல்லுகிறவர்கள் அவர்களுடைய பொன்னான வலதுகரத்தை உயர்த்தும்படியாக அன்போடு பணிவன்போடு கேட்டுக்கொள்கிறேன். जीवन में सिनेमा देखा ही नहीं करके बोलने वाले पवित्रवान लोग अपने अच्छे सोने भरे हाथ को उठाने के लिए मैं विनती करता हूँ. வியூலா எவ்வளவு அழகா சிரிக்கிறாங்க. அழகா பேசுனல சுத்த தூய்மையான தமிழ். தங்களுடைய பொன்னான வலதுகரம் இன்னும் ஏன் உயரவில்லை? अपनी जो सुनहरे दाहिने हाथ क्यों अभी तक उठा नहीं? அப்ப எல்லா அமிதாப் பச்சனையும் மிதுன் சக்கரவர்த்தியும் பார்த்துட்டு வந்திருக்கேன். सब अमिताभ बच्चन और मिथुन चक्रवर्ती को देख कर आए. சரி. ஐயோ இவர் எப்படி சினிமாவை ஆலயத்தில் பேசலாமா? ஆலயம் தீட்டு படும் அல்லவா? ये सिनेमा के बारे में भवन में बोल सकते हैं क्या? वो अशुद्ध हो जाएगा भवन. நான் எதுக்குயா சினிமாவை பேசுறேன்? मैं क्यों सिनेमा के बारे में बात करूं? நம்ம பார்க்கிற நியூஸ்ல எப்படியோ ஒரு அமிதாப் பச்சன் வந்திருந்தாரு. ரிப்போர்ட் அதை விடுங்க. யாரும் இல்ல அப்படிதானே? कोई ऐसे नहीं है ना? எவ்வளவு பெரிய மகிமையான. சரி, कितना बड़ा महिमा भरा. இப்போ அதுல கூட நீங்க பாருங்க, उसमें भी आप देखो ஹீரோ என்னதான் பண்ணுவாரு? पहला हीरो क्या करते हैं? அடி. मार खाता है. அவர் தான் அடிப்பாரு. पहला वही मारते हैं. இவர் போய் யாரையும் அடிக்க மாட்டாரு. ये जाके किसको मारता இவர் है? அடி வாங்குவாரு. ये पहला मार लेता है. ஆனா கடைசில लेकिन आखिर में யார் யார கொல்லுவா, யார சமாப்த் பண்ணுவா? कौन किसको मारेगा, कौन किसको खत्म இது करेगा? நார்மலா ஒரு உலகத்துல நடக்கிற ஒரு சினிமா காரியம். एक नॉर्मल दुनिया में होने वाली सिनेमा की ஆனா बात. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகள், लेकिन मेरे प्यारे परमेश्वर के लोगों, இந்த மேடம் சொன்னாங்க, ये मैडम ने बोले உங்களுக்கு எல்லாம் ஒண்ணும் கிடையாது. யார் சொன்னா கோன் போல அந்தரா அப்படிதான். ऐसे वो बोलने लगे. அதுல எல்லாம் இங்கிலீஷ்லயே பேசிட்டு இருக்காங்க. सब इंग्लिश में बोलने लगे. எனக்கு ஜெபம் தூபம் வேகமா எழும்பிட்டு இருக்கு. ஆண்டவரே ஹிந்தில மாற்றுவோம் மேடம். मेरा प्रार्थना का धूप ऐसे जोर से उठ रहा है, उनको हिंदी में அது बदलो. இங்கிலீஷ்லயே பேசிட்டு இருக்கு. वो इंग्लिश में बोल रहे हैं. கடைசில நான் பார்த்தேன், आखिर में मैंने देखा ஆண்டவர் கிரியை செய்ய ஆரம்பிச்சிட்டார். परमेश्वर काम करने முத लगे. அது நல்லா எல்லா மேட்டரும் முடிச்சிட்டு पहला वो सब कुछ बोलकर खत्म की. நான் சொன்னேன், மேடம் मैंने बोला मैडम
நான் ஒரு சோஷியல் ஒர்க்கும் பண்றேன். मैं एक सोशल वर्क किया. வீதியில கடக்கறவங்களுக்கு நாங்க இப்படி உதவி செய்றோம். जो सड़क में पड़े उनको ऐसे मदद करते இந்த बचाते. செம்பூர்ல முழுதும் நாங்க அப்படி செய்றோம். इस पूरे चेंबूर में ऐसे करते हैं. என் பிள்ளைகளும் அதை தான் நாளைக்கு செய்வாங்க. मेरे बच्चे भी कल वही करेंगे. அப்போ உங்க ஸ்கூல்ல இருந்து படிச்சிட்டு போனா ஸ்கூலுக்கு எவ்வளவு பெரிய பேர் இந்த செம்பூர்ல. आपके स्कूल से पढ़कर जाएंगे तो आपके स्कूल को कितना बड़ा नाम मिलेगा ये चेंबूर में. மேடம்க்கு உடம்புல சில்லுன்னு ஆயிட்டு. मैडम का जो शरीर ऐसे ठंडा हो गया. என்ன சொன்னாங்க தெரியுமா? क्या बोले? போய் சொல்ல மாட்டேன். मैं झूठ नहीं बोलूंगा. எங்களுக்காக பிரேயர் பண்ணுங்கன்னு. हमारे लिए भी प्रार्थना करो. உங்களுக்கு ஆயிட்டு போங்க. आपके लिए हो गया काम, जाओ. அதே ஸ்கூல்ல சேர்த்துறது. उसी स्कूल में मैंने एडमिशन लिया. ஸ்கூல்ல ரெண்டு பேரும் 10 முடிச்சிட்டு வெளியில வந்துட்டாங்க. दोनों भी 10वीं खत्म कर बाहर आ गए. முத அவன் தான் பண்ணுவான். पहला वही करता है. ரெண்டாவது நம்ம அப்பா கொடுப்பார் ஒன்னு அதுதான் வேலை. दूसरा हमारा पिता जो देंगे उसको एक. आमीन. ஹalleluya. हालेलुया. சோ இந்த கரடி ये बालू இந்த சிங்கம் எனக்கு நிறைய ஆசை இது இன்னும் நிறைய ஆழமா கரடிக்கு உள்ள வரைக்கும் போகணும் ஆசை. बालू के अंदर ஆனா तक गहरा நேரம் में குறையா जाने का आशा है. இருக்கிறதுனால எனக்கு समय कम है इसलिए नहीं हो रहा है. இந்த கரடிக்கும் ये बालू को இந்த சிங்கத்திற்கும் और इस सिंह को இந்த ஆட்டுக்கு மேல தான் கண்ணு. इस भेड़ के ऊपर ही नजर है. அந்த ஆட்டை தான் அது பிடிச்சிருக்கு. उस भेड़ को ही पकड़ा ஆனா है. தீர்க்க தரிசனமான செய்தியை நான் சொல்றேன் लेकिन பிரியமானவர்களே. भविष्यवाणी के रूप में ये संदेश कह रहा हूं प्रिय அங்க लोगों. இருந்து ஆண்டவர் இழுக்க போறாரு. उसमें से परमेश्वर खींचने वाले हैं உங்க பிள்ளைகளை. आपके बच्चों को. இந்த கரடியோ वो भालू இந்த சிங்கமோ और ये सिंह, இந்த உலக காரியமோ ये दुनिया की बातें, இந்த ஆபாச காரியமோ ये जो இந்த नहीं चाहिए ऐसे கெட்ட काम வார்த்தைகளோ और बुरी जो गालियां கெட்ட பழக்கங்களோ और बुरी आदतें, கெட்ட விஷயங்களோ बुरे विषय, எல்லாத்துல இருந்து உங்க பிள்ளைகளை सब में से आपके बच्चों को ஆண்டவர் பிசாசுனுடைய வாயிலிருந்து परमेश्वर शैतान के मुंह சத்துருடைய से, வாயிலிருந்து शत्रु के जो मुंह से, கரடியினுடைய வாயிலிருந்து बालू के मुंह से, சிங்கத்தினுடைய வாயிலிருந்து सिंह के मुंह से, எல்லாவற்றினுடைய வாயிலிருந்து सबके मुंह से உங்க பிள்ளைகளை आपके बच्चों को காப்பாற்ற वो போகிறார். बचाने वाले, அதற்காகத்தான் उसके लिए ஆண்டவர் परमेश्वर சொல்லுகிறார். बोल रहे हैं. கரடி சொல்லுது बालू कहता है நீ வசனத்தை எழுதாத. तू वचन को मत ले. 2 1 2 2 4 4 2 3 6 இங்க பலிபீடத்துல நடந்துட்டு இருக்கு சமாச்சாரம். वेदी में हो रहे समाचार. எங்க சாராமா எங்க இருக்காங்க? ஒளிஞ்சிட்டாங்க பத்தியா? உங்க பியாத்தி பாருங்க. आपकी வசனம் எழுதுறதுக்கு தானே வாங்கி கொடுத்தியா? वचन लिखने के அவங்களுதா வேற ஆளுக்குள்ளதா? उसका है कि ஆஹா இது யாருக்குள்ளதுல? ஏ ஒப்புக்கொள்ள மாட்டேங்கறாங்க. नहीं मान இல்ல யாருக்குள்ள? किसका है ये? சரத் பாபு அவங்க வீட்டம்மா எங்க இருக்காங்க தேடுங்க லைட். जो पत्नी का என்ன இது? 2 1 2 2 பலிபீடத்துல உட்கார்ந்துட்டு वेदी में बैठकर பெரிய கூட்டு கல்வாணி தான் எல்லாம். வாசி டைமண்ட் கார்டன் லோக்கண்டே மார்க் वाशी डायमंड गार्डन लोखंडे मार्ग மூணையும் பாவம் தாய்மார்கள்னு சொல்லி ஏத்தி விட்டா तीनों को ऐसे பலிபீடத்துல இருந்து என்ன எழுதிட்டு இருக்காங்க பாருங்க. 2 1 2 டேபிள் முழுது முடிச்சிட்டாங்க. वेदी में बैठ के 2 टेबल पूरा खत्म कर दिए. பத்தேலா ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். தமிழ்நாட்டுல இப்படிப்பட்ட பிள்ளைகள் எப்படி இருப்பாங்க தெரியுமா? तमिलनाडु में ऐसे அவங்க ஆராதிக்கும் போது கன்னியாகுமரியில போய் பாருங்க இந்த பிள்ளைகள்லாம். कन्याकुमारी में ऐसे बच्चों को देखो. அந்த ஆலயத்துல ஃபர்ஸ்ட் லைன்ல அந்த தலையில கெட்டினதுல அவராது. वो भवन में जो पहले लाइन में जो स्कार्फ पहनते हैं वो ஆராதனை வேளையில இந்த பிள்ளைகளுடைய கண்கள்ல இருந்து அப்படி கண்ணீர் வரும். आराधना के समय बच्चों की आंखों से ऐसे आंसू சோ आता है. ஆண்டவர் அப்படி நம்ம பிள்ளைகளை செய்ய போகிறார். அதற்காக தான் இந்த வார்த்தையை கொடுக்கிறார். परमेश्वर ऐसे हमारे बच्चों को बदलने वाले इसलिए वचन को दे रहे हैं. அதனால நண்பர்க்குரியவர்களே इसलिए मेरे प्यारे लोगों இந்த ஆடு தேவனுடைய ஆடு. ये भेड़ जो है परमेश्वर का है. இது தாவீதுனுடைய ஆடு. ये दाऊद का இது भेड़ है. தகப்பனுடைய ஆடு. ये पिता का भेड़ இந்த है. ஆட்டுக்கு மேல தான் அதுக்கு கண்ணு. इस भेड़ के ऊपर ही उसका नजर है. உங்க பிள்ளைகள் விசேஷமானவர்கள். आपके बच्चे विशेष लोग இது हैं. தேவனுடைய ஆடு. ये परमेश्वर का भेड़ இது है. தேவனுடைய பிள்ளைகள். ये परमेश्वर के बच्चे அதனால हैं. அந்த கரடிக்கும் சிங்கத்திற்கும் इसलिए वो सिंह और बालू के लिए சில நேரம் டீச்சருக்கும் कुछ समय टीचर को, சில நேரம் சாருக்கும் कुछ समय जो सर சில के लिए, நேரம் பிரின்சிபல்க்கும் कुछ समय சில प्रिंसिपल को நேரம் மேடம்க்கும் और कुछ समय जो அத்தனை मैडम को. பிள்ளைகளை விட்டுரும். உங்க பிள்ளைகளை தான் டார்ச்சர் பண்ணும். सारे बच्चों को छोड़ देंगे लेकिन आपके बच्चों को सताएंगे. அத்தனை பிள்ளைகளை விட்டுரும். உங்க பிள்ளைகளை தான் குத்திட்டு இருக்கும். सारे बच्चों को छोड़ देते लेकिन ஏன்னா आपके இது बच्चों को விசேஷ बचाएंगे. ஆடு. क्योंकि ये विशेष भेड़ இது है. தகப்பனுடைய ஆடு. ये पिता का भेड़ இது है. யெகோவா தேவனுடைய ये ஆடு. यहोवा परमेश्वर का இது भेड़ है. தாவீதுடைய கூடாரத்துல உள்ள ஆடு. ये दाऊद के तंबू के अंदर वाला भेड़ है. அதனால அந்த கரடி இதுக்கு இததான் நோண்ட வந்துட்டே இருக்கும். इसलिए वो बालू इसको ही सताने आता है. எப்படியாவது இத கடிச்சிரணும் कैसे तो इसको काट लेना है. அப்படின்னு ஒரு முடிவோட வாயில எடுத்துட்டு ऐसे एक निर्णय के साथ मुंह में ले लिया. கரடியினுடைய வாயில ஆடு இருக்கு. बालू के मुंह के अंदर भेड़ फंस गया. இந்த ஆடு अब ये भेड़ கரடியினுடைய வாயில இருக்கு. बालू के मुंह में है. கோபடலே ஒத்தகையில தூக்குனது.
गुस्सा नहीं किए, एक हाथ में उठाया। ஸோ ஒத்துக்கையில தூக்குனதுனால அவன் காத்துல வந்ததுனால என் மேல உள்ள அபிஷேகம் அவன் மேலும் போயிட்டு वो ऐसे हवा में एक हाथ से मैंने उठाया, मेरा अभिषेक उसके ऊपर आ गया वैसा। உண்மைதாயா सच है ये। கரடி வாயில போயிட்டு बालू के मुंह के अंदर गया, சிங்கத்துடைய வாய सिंह के मुंह के अंदर भी गया, சிங்கத்துடைய வாயிலும் போயிட்டு सिंह के मुंह के अंदर भी गया। இப்போ ரெண்டு வாயில இருந்தோ अभी दोनों के मुंह से வசனம் சொல்லுது वचन कहता है தாவீது दाऊद அந்த ஆட்டை उस भेड़ को சுகபத்திரமாய் अच्छी रीति से உசுரோட जान के साथ ஜீவனோட जीवन के साथ ஆவி ஆத்மா சரீரத்தோட திரும்ப கொண்டு வந்துட்டாயா प्राण आत्मा शरीर के साथ वापस लौटा लेकर आ गया। அந்த கரடி ஃபெயில் वो जो बालू फेल हो உன் गया, பிள்ளைகளுக்காக எந்தெந்த கரடி எங்கெல்லாம் பிளான் பண்ணதோ அதெல்லாம் ஃபெயில் ஆயிரும் तेरे बच्चे के लिए जो जो बालू जिधर जिधर प्लान बना रहे हैं वो सब फेल हो இப்போ जाएगा। உனக்கு பாக்கும்போது உன் பிள்ளைய கரடி பிடிச்சு வச்சிருக்கிற மாதிரி தான் தோணும் अभी देखते समय तेरे बच्चे को बालू पकड़ कर रखा जैसा लगेगा, சிங்கம் பிடிச்சு வச்சிருக்கிற மாதிரி தான் தோணும் सिंह पकड़ कर रखा जैसा ஆனா लगेगा। நல்ல ஞாபகத்துல வை लेकिन अच्छा याद में रखो, முதல்ல அது பிடிக்கும் पहला वो पकड़ेगा, இரண்டாவது என் தேவன் தப்புவிப்பார் दूसरा मेरा परमेश्वर बचाएंगे, அதுக்கு பிறகு ஒரு காலமும் எதுவும் பிடிக்காத அளவுக்கு தேவன் பாதுகாப்பார் उसके बाद में कभी भी कुछ भी उसको ना पकड़ते हुए परमेश्वर सुरक्षा करेंगे। அதனால பிள்ளைகளை குறித்து इसलिए கவலைப்படாதீங்க बच्चों के बारे में चिंता ना करो, பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை நினைத்து கவலைப்படாதீங்க बच्चों के भविष्य के बारे में आप चिंता मत ஒருவேளை करो। இப்போ கரடி சேட்டை பண்ணிட்டு இருக்கோம் अभी बालू जो है सताता रहेगा, சிங்கம் சேட்டை பண்ணிட்டு இருக்கோம் सिंह ऐसा मस्ती करता ஆனா रहेगा, யெகோவா தேவன் இருக்கிறார் लेकिन यहोवा परमेश्वर है, அவர் வருவார் वो आएंगे, நமக்கு பதில் அளிக்க हमें बदला நமக்கு देंगे, நியாயம் செய்ய हमारे लिए न्याय करने, நமக்காக வழக்காட हमारे लिए वाद विवाद நமக்காக करने, யுத்தம் பண்ண हमारे लिए युद्ध करने நமக்காக போராட और हमारे लिए मल्लयुद्ध करने எத்தனை आएंगे। பிள்ளைகள் ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுப்பே கை தூக்குங்க कितने बच्चे फर्स्ट रैंक लेते हैं, हाथ उठाओ। ரெண்டு பிள்ளைகள் दो बच्चे, ஏமா உங்க பேத்தி தான் கை தூக்கி இருக்கறா உண்மைதானா आपकी पोती हाथ उठाइए, सच है क्या? ஏ உங்க ஆயா சிரிக்கிறாங்க ஒண்ணும் சொல்ல மாட்டேங்கிறாங்க आपकी जो दादी हंस रही है, कुछ बोल रही है, உண்மைதானா சரி அம்மா உண்மைதான் ஆமாங்கறாங்க माँ हाँ बोलती है, அப்பா எங்க இருக்கு पिता किधर है? என்னையா ஆமா உண்மைதான் கை தட்டிங்க அந்த ताली பிள்ளைகளுக்கு बजाओ ये बच्चों के। பாருங்க சரி செகண்ட் ரேங்க் सेकंड रैंक, தேர்ட் थर्ड, ஏ இது எத்தனை செகண்டா அவ செகண்ட் நீ தேர்ட் நீ என்ன தேர்டா சிங்கம் தேர்டா सिया थर्ड, ஏ கை தட்டுங்க நல்லா ताली बजाओ। अच्छा, எங்க பிள்ளைகள் பாருங்க ஸ்கூல்ல ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட் स्कूल में फर्स्ट सेकंड थर्ड रैंक, அதுக்கு மேல வேண்டாம் उसके ऊपर नहीं चाहिए। நம்ம மானத்துக்கு எடுக்கண்டா நம்ம கொஞ்சம் இருக்காத ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட் சூப்பர் நல்ல பையன் First, second, தட்டி விட்டுறாது உட்கார்ந்துக்க ஆமா பாருங்க देखिए, நம்ம பிள்ளைகளை முன்னால போக கூடாது ஃபர்ஸ்ட்ல செகண்ட்ல தேர்ட்ல போக கூடாதுன்னு இந்த கரடி அடிக்கடி காலை போட்டு குறுக்கிட்டு இருக்கு हमारे बच्चे फर्स्ट सेकंड थर्ड में नहीं जाने करके ये बालू बीच में पाव இந்த डालते சிங்கம் ऐसे காலை आता है। போட்டு குறுக்கிட்டு ये இருக்கு सिंह बीच में पाव இந்த डालता है, கரடி உரிமிட்டு தடுத்துட்டு இருக்கு ऐसे आवाज करता है, वो रुका இயேசுவின் रहा है। நாமத்தினால இன்னைக்கு அந்த கரடி கிரியெல்லாம் நாசமாகணும் यीशु के नाम से आज वो बालू का क्रिया सब சிங்க नाश होने दो, கிரியெல்லாம் நாசமாகணும் सिंह के क्रिया सब नाश होने दो, அத்தனை பிள்ளைகளும் நல்லா படிக்கணும் सारे बच्चे अच्छा पढ़ना चाहिए, அத்தனை பிள்ளைகளும் நல்ல மார்க் सारे எடுக்கணும் बच्चे अच्छा अंक लाना है। நம்ம பிள்ளைகளுக்காக தான் ஸ்கூல்லே கை தட்டணும் ஐயா हमारे बच्चों के लिए स्कूल में भी ताली நம்ம बजाना है, பிள்ளைகள் கையில தான் கப்பை கொடுக்கணும் ஐயா हमारे बच्चों के हाथ में कप देना है, நம்ம பிள்ளைகளுக்கு தான் மானிட்டர் பேட்ஜே வைக்கணும் ஐயா हमारे बच्चों को ही मॉनिटर का बैच लगाना है। आमीन। வேணுங்கிறவங்க கை தட்டுங்க जिनको வேண்டாதவங்க கை चाहिए वो ताली தட்டாதீங்க बजाओ, जिनको नहीं चाहिए वो ताली मत बजाओ। நான் சொன்னது मैं जो बोला உங்க பிள்ளைகளுக்காக சொன்னேன் आपके बच्चों के लिए बोला, பின்னால வயசானவங்க எல்லாம் கை தட்டாங்கல்ல पीछे बुजुर्ग लोग भी ஏன் ताली தெரியுமா? बजा रहे हैं। क्यों पता है? செல்வக சொல்லுங்க ஏன் क्यों? பேரனுக்காக பேத்திக்காக पोता पोतियों के लिए। ஹalleluya हालेलुया। ஆண்டவர் நம்ம பிள்ளைகளை முன்னால கொண்டு போன பிரியமான परमेश्वर हमारे बच्चों को आगे ले जाना है प्रिय இது लोग। பின்னால இழுக்கும் கரடி நல்லா கவனிங்க बालों ऐसे पीछे खींचेगा, अच्छा இப்படி ध्यान வாய் வச்சு दीजिए। இப்படி பிடிச்சு இப்படி இழுத்துட்டே போகும் ऐसे मुंह रखकर पकड़कर नीचे खींचते ही இப்போ இந்த जाएगा। ஆட்டை நின்னு இந்த ஆடு லெவல்ல இல்ல நல்லா காம்ப்ளைன் வாங்கி கொடுக்கமா अच्छा कॉम्प्लेन लेके दो। இந்த ஆடை பின்னால கரடி இப்படி கடிச்சு வச்சிருக்கு ये भेड़ को पीछे बालू ऐसे काट பிடிச்சு कर தானே है, வச்சிருக்கு ऐसे पकड़ कर रखा है, இழுத்துட்டு போகுது பாத்தீங்களா ऐसे पकड़ कर இப்படி खींच कर गया।
இப்படி நிறைய பிள்ளைகளை பின்னால இழுத்துட்டு போகுது. बहुत सारे बच्चों को ऐसे पीछे खींच रहा है. நிறைய பேர் சொல்றாங்க बहुत सारे लोग பாஸ்டர் पास्टर படிப்புல பின்னால போயிட்டு இருக்கான், पढ़ाई में पीछे जा रहा है, பின்னால போயிட்டு இருக்கறா, पीछे जा रही है. ஜோமனுங்க பாஸ்டர் प्रार्थना करो पास्टर. ஹலோ கரடி இழுத்துட்டு இருக்கு, बालू खींच रहा है, சிங்கம் இழுத்துட்டு இருக்கு. सिंह खींच रहा है. டிஸ்கவரி சேனல்ல பாத்திருக்கீங்களா? डिस्कवरी चैनल देखे क्या? இந்த சிங்கம் ये सिंह ஒரு ஆட்டை பிடிச்சா एक भेड़ को पकड़ा இல்ல तो ஒரு மானை பிடிச்சா या कोई गाय को पकड़ा तो பிடிச்சு வச்சு ऐसे पकड़ कर रखकर பிடிச்சு வச்சுடி அப்படியே இழுத்துட்டே ऐसे போகும். खींच की जाता है. நிறைய பிள்ளைகளை இப்படி பிடிச்சு இழுத்துட்டே போகும், बहुत सारे बच्चों को ऐसे पकड़ कर खींच के जा रहे हैं, பின்னால நோக்கி இழுத்துட்டு போகும். पीछे पीछे खींच रहा है. நீங்க கூட நின்னுக்கிட்டு இன்னும் பின்னால இழுத்து நல்லா இழு, இன்னும் நல்லா நீ உருப்பட மாட்டா, இன்னும் நல்லா இழு, तो सुधरेगा नहीं, ऐसे बोलकर पीछे और अच्छा खींच करके बोलते हैं. இன்னும் கரடிக்கு மாலிஷ் பண்ணி விடாதீங்க. और बालों के लिए मालिश मत करो. அப்படிப்பட்ட சூழ்நிலை மேல இயேசுவின் நாமத்தை சொல்லுங்க, ऐसी हालत में यीशु के नाम को बोलो, அந்த குழந்தையின் மேல பேசுங்க, उस बच्चे के ऊपर बात करो, தீர்க்க தரிசனம் சொல்லுங்க, भविष्यवाणी बोलो, வாக்கு தத்தங்களை சொல்லுங்க, प्रतिज्ञाओं को बोलो, ஆண்டவருடைய வார்த்தையை சொல்லுங்க. परमेश्वर के वचन को बोलो. அது சொல்ல சொல்ல அந்த கரடியினுடைய பல்லுல படம், वो बोलते बोलते उस बालू के दांत में लगेगा, அது கொஞ்சம் கொஞ்சமா விட ஆரம்பிக்கும். वो थोड़ा थोड़ा ढीला करने लगेगा. பிள்ளை கொஞ்சம் கொஞ்சமா பரவாயில்ல பாஸ்டர், நீங்க ஜோமன்ல இருந்து பிள்ளை பரவாயில்ல, இப்போ கொஞ்சம் நல்லா அதுக்கு ठीक है पास्टर, आप प्रार्थना किए इसमें वो ठीक हो रहा है करके, यही सच है, அதான் உண்மை. वही सच है. இப்போ நீங்க ஆவிக்குரிய கண்கள்னால பாருங்க, உங்க பிள்ளைகள் முன்னால अभी இருக்காங்கன்னா आत्मिक की नजर से देखो, आपके बच्चे सामने है तो அந்த பிள்ளை ஏதோ ஒன்னு பிடிச்சு வச்சிருக்கு. उस बच्चे को कुछ तो एक पकड़ कर रखा है. ஓ பேத்தலாம் நல்ல பையன், वो भी सब अच्छा लड़का है, நல்ல பையன், अच्छा लड़का है, நல்ல பையன், अच्छा लड़का है, நல்ல பையன், अच्छा लड़का है. அது அப்போ. तब இப்போ अभी இன்னும் और நல்ல பையனான்னு அவனுக்கும் ஆண்டவருக்கு தான் தெரியும். अच्छा है क्या करके वो और परमेश्वर ही जानते हैं. ஆனா ஏதோ ஒன்னு இழுக்குது பாத்தீங்களா? लेकिन कुछ तो एक खींच रहा है. देखो நல்லா ஜோமனு ஆவுபேத்து. पहला अच्छा प्रार्थना करता था वो, நான் வந்த புதுசுல मैं जब आया नहीं तब நல்லா ஜோமனு நல்லா அப்படி இப்படின்னு பண்ணுவான். अच्छा ஆனா நீ காலமே ஆண்டவர் அதை காண்பிச்சது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. सुबह परमेश्वर वो दर्शन दिए, वो बहुत ஏன்னா அவன் अच्छा எனக்கு लगा. தர்றது வந்து அந்த மனப்பூர்வம் அதுல இருந்துச்சு. वो जो मुझे दिया उसमें அவன் मन ஒண்ணே भर कर அங்கங்க பார்க்கல, அந்த மனப்பூர்வம் இவ்வளவு பெருசு இருக்கும், இவ்வளவு தடியில इतना बड़ा அந்த மனப்பூர்வமா இப்படி தூக்கி கொடுக்கறானா, அதை அப்படி பிடிச்சிட்டு அப்படி கொண்டு போறேன். वो पूरे मन के साथ मेरे हाथ में दे रहा है, मैं उसे लेकर जा रहा அருமையா இருந்துச்சு. हूं. इतना अच्छा था वो. அப்ப அதுவே எதை காண்பிக்குது இன்னைக்கு? वही क्या दिखा रहा है आज? நம்முடைய இந்த பிள்ளைகள் இந்த ஊழியத்திற்கு இந்த ஊழியக்காரனுக்கு சப்போர்ட்டா இருப்பாங்க அப்படிங்கறத காண்பிக்குது. हमारे बच्चे सेवकाई के लिए और इस सेवक के लिए वो साथ देने அதற்காக தான் இந்த வார்த்தை ஆண்டவர் கொடுக்கிறார். इसलिए इस वचन को परमेश्वर दे रहे हैं. மூன்று நாளும் பெரியவங்களுக்கு பேசினார், तीनों दिन बड़े लोग के लिए बात की है, நாலாவது நாள் இப்ப சின்னவங்களுக்கு और பேசுறார். चौथा दिन जो है बच्चों के लिए बात कर रहे हैं. आमीन. பிடித்து கொண்டது पकड़ कर रखा है. 36 வாசிங்கம்மா, 36 35 வாசிங்கம்மா. 35वां वचन. தொடர்ந்து போய் அதை அடித்து தப்புவித்தேன். எதுல இருந்து? किसमें से? வாய்க்கு தப்புவித்தேன். அது என் மேல் பாய்ந்த போது கொண்டு போட்டேன். उसे मार डाला. தப்புவித்துட்டான், वो छुड़ा दिया, காப்பாத்தியாச்சு. बचा दिया. நம்முடைய பிள்ளைகளை இன்னைக்கு காப்பாத்தியாச்சு. நம்ம हमारे बच्चों को हमने இந்த बचा வார்த்தை दिया. வெளிப்படும் போதே கிரியை நடக்குது. ये वचन प्रकट होते समय क्रिया हो இது रहा है. தீர்க்க தரிசன வார்த்தை. ये भविष्यवाणी का वचन இது है. பேசும்போதே கிரியெல்லாம் ये நடந்துட்டு बात இருக்கு. करते समय क्रिया हो நிறைய रहा है. பிள்ளைகள் விடுதலை ஆயிட்டு बहुत இருக்காங்க. सारे बच्चे छुटकारा पा நிறைய रहे हैं. பிள்ளைகளை விட்டுட்டு இருக்கு கரடி. बहुत सारे बच्चों को बालू நிறைய छोड़ रहे பிள்ளைகளை हैं. சிங்கம் விட்டுட்டு बहुत सारे இருக்குது. बच्चों को सिंह छोड़ रहा ஏன்னா இங்க है. தாவீது இருக்கிறாரு. क्योंकि यहाँ पर दाऊद है. இது தாவீதுடைய கூடாரா, ये दाऊद का तंबू है. இது தாவீதின் தேவனுடைய ஆலயம், दाऊद का परमेश्वर का भवन இது है. தாவீதுடைய வீடு. दाऊद का घर है. நான் ஒரு தாவீது. मैं दाऊद हूँ. சோ நான் என் ஆட்டை காப்பாத்துறேன். मैं मेरे भेड़ को रक्षा कर ஆண்டவர் रहा கொடுக்கிற हूँ. வார்த்தையை சொல்லி சொல்லி வீசி வீசி परमेश्वर देने वचन को बोल बोल कर ऐसे फेंक कर எல்லாத்தையும் தப்பித்தாச்சு. सबको बचा दिया. இப்ப சந்தோஷத்தோடு தாவீதும் ஆடும் வராது. अभी खुशी के साथ दाऊद और भेड़ आ தாவீதும் ஆடும் சந்தோஷமா வீட்டுக்கு रहे हैं. दाऊद போகுது. और भेड़ जो है खुशी के साथ घर लौट போகும்போது रहे हैं. சந்தோஷமா பாடிக்கிட்டே जाते போகுது. समय खुशी के साथ गाकर जा रहे हैं. குதூகலம் கொண்டாட்டமே என் நேசமே. இயேசுவின் சன்னிதானத்தில் ஆனந்தம் ஆனந்தமே, என் அன்பரின் திருப்பாதத்தில் ஆனந்தம் ஆனந்தமே, என் அன்பரின் திருப்பாதத்தில் குதூகலம் கொண்டாட்டமே, என் இயேசுவின் சன்னிதானத்தில்
கொண்டாடிடுவாங்க மக்கள். டைம் அவ்வளோ ஆயிட்டு. मुझे मना देंगे लोग, समय हो रहा है कर कर. சரி. ஸோ கவலைப்படாதீங்க. आप चिंता मत करो. தைரியமா போங்க. हिम्मत के साथ जाओ. இந்த ஆடை ஆண்டவர் தப்பித்து விட்டார். इस भेड़ को परमेश्वर ने बचा दिया. கரடியின் வாயிலிருந்து சிங்கத்தின் வாயிலிருந்து. बालू के मुंह से और सिंह के मुंह से. ஒரு ஆமெனாது. एक आमीन तो बोलो. நல்லா இருப்பீங்க. बहुत अच्छे रहेंगे. நிகாரம் அசைத்து அன்பாய் கூப்பிட்டு சேர்த்து கொள்வார்.